நம்பிக்கை மோசடி எந்த அளவுக்கு வளர்ந்து போயிருக்குது அப்படி என்று சொன்னால், பெரும்பாலும் இன்றைக்கு 100% எப்படி இருக்கிறாங்கன்னா, யாரையும் நம்புறதில்லை. யாரையும் நான் யாரையும் நம்புவதில்லைன்னு சொல்றது. இவரையும் யாரையும் நம்புறதில்லை. யாரைய அப்படி சொல்றாரே, அவரையும் யாரையும் நம்புறதில்லை, இவரும் யாரையும் என்ன செய்யறதில்லை, நம்புறதில்லை. ஒவ்வொருவருக்கும் தான் மிகப்பெரிய நேர்மையாக நடக்கிற மாதிரி ஃபீலிங்கும் இல்லை. அந்த ஃபீலிங்கும் இல்லை. அவருக்கும் தெரியும் நான் நிறைய நம்பிக்கை துரோகம் செஞ்சுக்கிட்டு தான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன்னு தெரியும். ஆனால் எப்படி வச்சுக்கிறாங்கன்னா, என்ன நான் கொஞ்சம் பரவாயில்லை, அவனோட ஒப்பிடுற நேரத்தில் ஒரு பச்சை துரோகி அல்ல, ஓரளவு துரோகி. சரியா? இந்த அமைப்பில் தான் நிறைய பேருடைய வாழ்க்கை என்ன செய்கிறது, போய்கொண்டிருக்கிறதுன்னு உண்மை. இது நீங்கள் இன்றைய, அதாவது இதில் நான் எல்லாரையும் சொல்லாவிட்டாலும் ஒரு 10-20% விதிவிலக்கு இருக்குது. ஆனால் விதிவிலக்கு வழங்கப்படுகின்றவர்கள் முழுமையாக சிறந்தவர்களாக இருக்கிறதா இல்லையான்ட்டு அது ஒரு புறம். இருக்கிறவர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்பிக்கை துரோகம் என்பது அதாவது மிக வளர்ந்து போன ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். நம்பவே முடியாது. அதாவது பக்கத்தில் இருந்து 10 நிமிஷம் பேசிக்கின்றிருந்தா அவர் போய் அடுத்த நேரத்தில் அவர் வெளியிறங்கி போயிருக்க மாட்டார். கரைச்சல் தாங்க முடியாது. அவன் போய் அடுத்த 10 நிமிடத்துக்குள்ள இவங்க என்ன செய்யறது, பேசுறது. இது கட்டாயம் அவரை பற்றி பேசித்தான் ஆகணுமா? சில விஷயங்கள் இருக்குது, ஒருவரை பற்றி கட்டாயம் பேசித்தான் ஆகணும். அதன் மூலம் அவரை திருத்த வாய்ப்புண்டு, அதன் மூலம் அவரை மாற்ற வாய்ப்புண்டு, அவருக்கு உதவி செய்ய வாய்ப்புண்டு, ஏதாவது ஒரு நலவு என்னது நடக்க வாய்ப்புண்டுன்னா பரவாயில்ல. லா கைர ஃபீ கதீரின் மின் நஜ்வாஹும், அவர்கள் பேசுகின்ற அதிகமான ரகசியங்களில் எந்த பிரயோசனமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இல்லாமன் அமர பி சதகா அவு பி மஅரூஃப். அதாவது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இல்லாமன் அமர பி சதகத்தின் அவு மஅரூஃபின் அவு இஸ்லாஹின் பைனன் நாஸ். யாராவது ஒரு தர்மம் சம்பந்தமாக பேசிக் கொள்கின்ற ரகசியங்களை தவிர, அல்லது ஒரு நல்ல வேலை சம்பந்தமாக, நல்ல ஒரு நன்மை சம்பந்தமாக பேசிக் கொள்கின்ற விஷயத்தை தவிர, அல்லது இஸ்லாஹ் சீர்திருத்தத்தின் காரணமாக பேசிக்கொள்கின்ற விஷயங்களை தவிர வேறு எந்த ரகசியத்திலையும் என்ன எந்த ஹைரும் இல்லை என்கின்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஆனால் இந்த அதை தான் பேசுறாங்கன்னா, இந்த 3 தவிர மற்ற எல்லாம் பேசுறாங்க. அல்லாஹ் எந்த 3க்கு நம்ம ஒருவரை பற்றி அவர் எல்லா நேரத்தில் பேசலாம் என்று சொல்றானோ, அந்த 3 மட்டும் அங்கே இருக்காது. மற்ற எல்லாம் என்னது, உதாரணமாக சில பொழுதுல கஷ்டத்தில் இருக்கிறார் போல, ஏதோ ஹெல்ப் பண்ண, அவனா ஊர் புள்ள இப்படி தான் இருக்கிறான், ஒரே அடி. அமர இல்லாமன் அமர பி சதகத்தின் அல்ல, இல்லாமன் நஹா பி சதகாட லெவலுக்கு என்ன செய்ய போயிரு, தர்மம் செய்யக்கூடாது, இஸ்லாஹ் பண்ணி பிரயோசனம் இல்லை, ஆள் திருந்த மாட்டான், விளங்கிட்டான். இந்த லெவல்ல எல்லாம் மாறி இருக்குது. அதாவது எந்த அளவுக்கு இது உண்மை, எந்த அளவுக்கு பயம் அதிகரிச்சுன்னு சொன்னால், இவனும் துரோகியா தான் இருப்பான். அதாவது ஒரு துரோகமும் வெளிப்படலை, ஒரு மோசடியும் வெளிப்படலை, ஆனா உறுதியா நம்புறா இவனும் ஒரு நாள் துரோகி ஆயிடுவான். அப்படித்தான் நிறைய பேர் நிலைமை இருக்கு. அதாவது ஏற்கனவே மோசடி செய்தவர்கள், நம்பிக்கை துரோகம் செய்தோட பட்டியல் ஒரு பக்கம் இருக்குது. இப்ப நல்லா பழகிட்டு இருக்கிறானே, அவனை யாரும் நம்ப ரெடி இல்லை. இவன் எப்ப நம்மளுக்கு என்ன செய்வான், துரோகம் செய்வான், எப்போ மோசடி செய்வான் என்ற எதிர்பார்ப்பு, அவ்வளோ அனுபவம். இது கடைசியில் என்ன செஞ்சிருதுண்டா, ஒரு 60 வயது 65 வயது தாண்டினவர்களுடைய மனநிலை எப்படி ஆகிருதுண்டா, மகனையும் பிள்ளைகளையும் எப்படி வளர்க்குறாங்க தெரியுமா, நீ துரோகிகளோட தான் வாழ்றாய், அந்த நம்பிக்கையில தான் பிள்ளைகளையும் வளர்க்குறாங்க. அவன் எவனையும் நம்ப ரெடி இல்லை, அவன் எவர்களையும் நம்ப ரெடி இல்லாத அமைப்பில் அவனை வளர்க்குறாங்க. நம்பிராத 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 அப்படி என்று சொல்லி, என்னது நம்பிவாள், என்னது நம்பவாள் நம்பி வாழாதே அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியை சொல்லி விட்டு வணங்கிட்டான். அப்ப இது யார் யாருக்குன்னு அதுல அடிப்படையே இல்லாத ஒரு பழமொழி உண்டது. அது ஒரு வார்த்தை என்னது, நீ என்னது நம்பவாள் நம்பி வாழாதே என்றது உண்மையிலேயே ஒரு பிரயோசனமே இல்லாத ஒரு வசனம். அது ஏன், யாரை நம்பி வாழ்றது, யாரை நம்ப வாழான்னு ஒரு அடிப்படையோட சொல்லணும். யாரையும் நம்பாதே என்ன உனக்கு வாழ்க்கையாது உண்டது, வணங்கிட்டா. இப்ப என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா, இந்த அமைப்புல பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாம் வளர்க்கப்படுறாங்க. அப்ப மனநிலை துரோகம் விளைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தோடும், துரோகம் செய்த ஒரு சமுதாயத்தோடும் அந்த சமுதாயத்தோடும் வளர்கின்ற ஒருவர் எப்படி வளருவாரு, எல்லாரும் மோசடி என்ற சிந்தனையோட தான் என்ன செய்வாரு, வளருவார். அப்ப இந்த மோசடி என்ற இந்த குணம் இருக்குது, அல் ஹியானா, வணங்கிட்டா, மோசடி நம்பிக்கை துரோகம் என்ற குணம் இருக்குது. இது எதிரிக்கு கூட நம்ம செய்யக்கூடாத ஒரு குணம். இது நண்பருக்கல்ல. இது இது எவ்வளவு மோசமான குணம்டா, எதிரிக்கு கூட நம்ம செய்யக்கூடாத ஒரு குணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆக்கள் உண்டு. நம்ம என்ன பார்க்கிறோம், மின் ஷமாத்தத்தில் அஅதா, எனக்கு நடக்கக்கூடிய, அதாவது வீழ்ச்சி, எனக்கு நடக்கக்கூடிய பாதிப்பு, சோதனையில எதிரிகள் சந்தோஷம் அடையாத அமைப்பில் என்னை பாதுகாத்து.
எதிரிகள் சந்தோஷம் அடையாத அமைப்பில் என்னை பாதுகாத்து விடு அப்படின்றான். அப்துல் மலிக் இப்னு மர்வான் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய என்கிட்ட உள்ள சில ஒருத்தர் பாராட்டுற நேரத்தில் அவர் சொல்றார், மாலிக் இப்னு உமாரா என்று சொல்லுகின்றவர் அவரை பார்த்து, உங்களோடு நான் உங்களோடு தனிச்சிருந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட நிறைய பண்புகள் என்ன செஞ்சேன் கண்டேன் அப்படி என்று சொல்ற நேரத்தில் அவர் சொல்றாரு, என்கிட்ட பெரிதாக இல்லை, ஆனால் நான் எந்த ஒரு எதிரியுடைய தோல்வியிலும் எந்த எதிரியுடைய சோதனையிலும் நான் சந்தோஷம் அடைந்ததில்லை என்றார். அவனோட தோல்வியிலையோ அவனது சோதனையிலையோ நான் சந்தோஷம் அடைஞ்சதில்லை. ஒரு விஷயத்தில் ஒரு எதிரி அவன் எதிர்ப்புல தோல்வி அடைகிறான், அது வேற. ஆனா அவனுக்கு ஒரு சோதனை வந்து, அவனோட குடும்பத்தில் ஒரு சோதனை வந்து, பிரச்சனை வந்ததுனால நான் என்ன செஞ்சதில்லை, நான் சந்தோஷம் அடைந்தது இல்லை அப்படி என்றார். எந்த ஒரு நேசத்தோடு வாழ்ந்தவனுக்கும் நான் துரோகம் செய்ததில்லை. வலா ஹுன்து தா உத்தின் வலா ஹுன்து தா உத்தின் வலா ஷமத்து பிஅதுவின். நான் வந்து எந்த ஒரு எதிரியோடும் அவனுக்கு எந்த ஒரு நண்பரோடும் நான் துரோகம் செய்ததும் இல்லை. அதே நேரத்தில் எந்த எதிரியுடைய வீழ்ச்சியிலும் நான் சந்தோஷப்பட்டதும் இல்லை அப்படின்னு சொல்றார். அப்போ ஒரு சிறந்த பண்புகள் ஒன்றாக அவர் என்ன செய்யறாரு, அதை சொல்லி காட்டுகிறார். இந்த பழக்கம் உண்மையிலே சொல்ல போனால் ஜாகிலியா மக்கள்கிட்டே இல்லாத ஒரு பழக்கம் இது. ஜாகிலியா காலத்தில் மிகப்பெரிய குறையாக பார்த்த ஒரு பழக்கம் எது தெரியுமா, இந்த மோசடியை தான். ஹியானா, மோசடியை அவர்கள் ஒரு மிகப்பெரிய துரோகமாக நினைச்சாங்க. விபச்சாரம் செஞ்சுக்க நினைக்கிறாங்க, மற்றதெல்லாம் நடக்குது. ஆனால் மோசடி செஞ்சவனுக்கு அங்கே இடமே இல்லாத லெவலுக்கு என்ன செஞ்சாங்க, வச்சாங்க. இப்போ ஜாகிலிய மக்கள் அவர்களைத்தான் நம்ம மண்டையோட்டில் மது அருந்தினவங்களெல்லாம் என்னது சொல்லி கண்டிக்கிறது. மண்டையோட்டில் மது அருந்தினது ஓகே தான், அந்த மது இந்த லெவலுக்கு யாரும் என்ன செய்யலை, கொண்டு போகலை. அவர்கள் நம்பிக்கை துரோகம் என்றது அவர்கள்ட்ட மிக 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 குறைவாக இருந்த ஒரு பண்பு தான் என்ன ஜாகிலிய மக்கள்கிட்ட இருந்தது. அவங்க இஸ்லாத்துக்கு விரோதமாகிற நேரத்தில் தான், இன்னும் சொல்ல போனா பாருங்க, உங்களுக்கு தெரியும் அபூ சுஃபியான் விசாரிக்கப்படுறார். அபூ சுஃபியான் விசாரிக்கப்படுகிறார். விசாரிக்கப்படுகிற நேரத்தில் ஹிர்கல் மன்னன் கேட்ட கேள்விகள் மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, பல விஷயங்களை கேட்டு வர்றார். அப்போ கூட அபூ சுஃபியான் என்னதுக்கு பயந்தாரு, நாம் என்னோடு இருந்தவர்கள் நான் பொய்காரன் என்று சொல்லி விடுவார்களோ என்றுதான் நான் ரசூலுல்லாஹி முகமதை பற்றி எந்த குறையும் அந்த இடத்துல சொல்லவில்லை. அவர் எதை பயப்படுறார் தெரியுமா, என்னையே பொய்யன் என்று மற்றவங்க நினைக்க கூடாது. இன்றைக்கு இந்த பையன் யாருக்காவது இருக்குதா? அவர் ஜாகிலியா காலத்தில் இருக்கிற நேரத்தை சொல்றாரு, என்னையே பொய்யன் என்று மற்றவர்கள் நினைத்து விடுவார். வணங்கிட்டா, நான் பொய் சொல்றேன் என்ற ஒரு தகவல் என்னிலிருந்து என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்றாங்க. இப்ப எப்படி இருக்கிறான் தெரியுமா, என்னை என்ன நினைச்சா எனக்கு என்ன நினைக்கிறான், பொய்யன்னு நினைக்கட்டும், என்ன நினைக்க, நமக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, உனக்கு அதை பத்தி கவலை இல்லை, அதான் பிரச்சனையே. விளங்கிட்டா, எந்த பண்பை பத்தியும் கவலை இல்லை. ஆனா அபூ சுஃபியான் சொல்றாரு, முகமதை பத்தி எனக்கு எதுவுமே சொல்ல இயலாம இருந்துச்சு, ஏன் என்னைய பொய்யன் என்று சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி. உயர்ந்த ஒரு பண்பாடு இருந்ததை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும், அதாவது ஜிவார் கொடுத்தார்கள். ஜிவார்னா என்ன, ஏண்ட பாதுகாப்பில் இவர் இருக்கிறார், இவர் நீங்க எதுவும் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இத்தனைக்கு கொள்கையில் அவர் வேற, இவர் வேற. ஆனா நான் பாதுகாப்பு கொடுத்துட்டேன், அதனாலேயே யாருமே என்ன செய்யல, டச் பண்ண மாட்டான். அவர் பாதுகாப்பில் இருக்கிறாரு, ஒரு கொள்கைக்கு எதிரினா தனியே போய் அடிச்சு கொள்ளலாமே, அப்படி எதுவும் செய்யல. அவர்கிட்ட பாதுகாப்பில் இருக்கிறார், அதனால என்ன செய்யக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. இப்படி ஒரு வஃபா சொல்றது, ஹியானத்துக்கு மாற்றமானதான் வஃபா. அமானா, அமானிதத்தை பேணுறது. அதே போல வஃபா, வாய்மை, நேர்மை. இது இப்ப ஹியானத் என்றது யார்கிட்ட வளர்ந்தாலும் சரி, அவன்கிட்ட வேற ஹைர் இல்லை அவனிடத்துல. என்னது, ஏனென்றால் ஒரு மனிதன் வந்து நம்பிக்கை வந்து ஒரு பெரிய பேஸ். ஒரு மனிதன் வாழ்க்கையில வந்து அவனை பற்றிய நம்பிக்கை, அவன் வந்து தவறு செய்திருந்தால் அது தவறாக, அதாவது தவறாக இருக்குமே தவிர துரோகமாக என்ன செய்யாது, இருக்காது, மோசடியாக இருக்காது, பிளான் பண்ணி எல்லாம் என்ன செஞ்சிருக்காது, நடந்திருக்காது, தவறு விட்டுட்டார் என்று சொல்லுகின்ற லெவல் தான் ஒரு மனிதனுடைய லைஃப்ல என்ன செய்யணும், இருக்கணும். துரோகம் செய்து விட்டார் என்ற இடத்துக்கு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஆனால் நாங்கள் வாழக்கூடிய இந்த காலகட்டம் தானும் துரோகி மற்றவனும் துரோகி என்று நம்புற காலகட்டத்தில் என்ன செய்யறோம், அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இந்த நம்பிக்கை மோசடி அல்லது அதாவது ஏமாற்றம், துரோகம்
என்கின்ற இந்த விஷயங்களை பற்றி நாம் ஓரளவுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்றேன்னா நம்பிக்கை மோசடி கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு 1 மணி நேரம் பயான் எல்லாம் என்னது தேவையில்லை. நம்பிக்கை மோசடி கூடாது, நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது, அதுக்கு நான் 1 மணி நேரம் வழங்கப்படுத்தணுமா? அது இயல்பிலேயே என்ன செய்யும் தெரியும். ஆனால் சில நல்ல குணங்களுக்கு விதை போட்டுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் கொஞ்சம் வளர்த்துக்கொள்ளணும், அதை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கொள்ளணும், அதை கொஞ்சம் எடை போட்டு பார்த்துக்கொள்ளணும். எந்த அளவுக்கு இருக்குது எங்கள்கிட்ட அப்படின்னு எடை போட வேண்டிய ஒரு கடமை நமக்கு என்ன செய்து இருக்குது. அதுக்கு நமக்கு எப்போ சந்தர்ப்பம் இருக்கு? நமக்கு தான் சந்தர்ப்பமே இல்லையே. அதனால இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ற நேரத்தில் மட்டும்தான் நமது குணநலங்களை என்ன செய்யலாம், எடை போட்டு பார்க்கலாம். நம்ம எந்த அளவில் இருக்கிறோம் அப்படின்னு என்ன செய்யலாம், யோசிக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அழகான ஹதீஸ். அந்த ஹதீதை அதில் ஒரு பகுதி தான் இந்த தலைப்புக்குரிய பகுதி. ஆனால் அது அழகான ஹதீஸ் என்பதனால சில பொழுது நீங்கள் ஒரு முதல் முறையாக கேட்கக்கூடிய ஹதீஸாகவும் இருக்கலாம். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு அழகான ஹதீஸ். அதை முழுமையாக நான் சொல்கிறேன். அந்த ஹதீஸில் இந்த பகுதி என்ன செய்து வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா இன்ன ரப்பி அமரனி அன் உஅல்லிமக்கும் மா ஜஹில்தும் மிம்மா அல்லமனி யௌமி. அல்லாஹ் எனக்கு இன்று கற்றுத்தந்தவற்றில் நீங்கள் அறியாமல் இருக்கக்கூடியவற்றை எனக்கு உங்களுக்கு கற்பிக்குமாறு இறைவன் கட்டளையிட்டிருக்கிறான். குல்லு மாலின் நஹல்துஹு அப்தன் ஹலாலும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், என் அடியானுக்கு நான் என்ன பணமெல்லாம் நான் கொடுத்திருக்கிறேனோ அதெல்லாம் அவனுக்கு ஹலாலான பணம், அனுமதிக்கப்பட்டது சொத்து. அவன் விரும்பினதை என்ன செய்யலாம், அதில் அனுபவிக்கலாம். யாருக்கும் அதை ஹராமாக்குவதற்கான உரிமை இல்லை. வ இன்னி ஹலக்து இபாதி ஹுனஃபாஅ குல்லஹும். என் அடியார்களை நான் யாரையெல்லாம் படைத்தேனோ அவர்களை எல்லாம் நான் தூய்மையானவர்களாகத்தான் படைத்தேன். எப்படி? இன்னி ஹலக்து இபாதி ஹுனஃபாஅ குல்லஹும். அவர்கள் எல்லோரையும் எவரையும் நான் தூய்மையற்றவர்களாக என்ன செய்யல, படைக்கல. எல்லோரையும் தூய்மையானவர்களாக தான் என்ன செய்தேன், படைத்தேன். வ இன்னஹும் அத்தத்ஹுமுஷ் ஷயாத்தீன் ஃபஜ்தாலத்ஹும் அன் தீனிஹிம். ஆனால் ஷைத்தான் அவர்களது வாழ்க்கையில் சுழன்று மார்க்கத்தை விட்டும் அவர்களை வழி தவற செய்து விட்டான். சரியான வழியை விட்டும் அவர்களை நெறி பிறழ செய்து விட்டான். வஹர்ரமத் அலைஹிம் மா அஹ்லல்து லஹும். நான் அவர்களுக்கு ஹலாலாக்கியவற்றை அவர்களுக்கு ஷைத்தான் ஹராமாக்கி விட்டான். வ அமரத்துஹும் அய்யுஷ்ரிகு பி மா லம் உன்சில் பிஹி சுல்தானா. நான் ஏவாத, நான் ஆதாரபூர்வமாக இறக்கி வைக்காத ஒரு விஷயத்தை வைத்து எனக்கு இணை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதுக்கு ஷைத்தான் அவர்களுக்கு கட்டளையிட்டு விட்டான். வ இன்னல்லாஹ நபர இலா அஹ்லில் அர்த். ரசூலுல்லாஹ்களுக்கு வருவதற்கு முன்னால அந்த காலப்பகுதியில் உள்ள செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை பார்த்தான். அந்த நேரம் இந்த உலகத்தை பார்த்தான். ஃபமகதஹும் அரபஹும் வ அஜமஹும். அரபிகள் அஜமிகள் என்று வேறுபாடு இல்லாமல் அனைவரையும் இறைவன் வெறுத்தான். ஃபமகதஹும் அரபஹும் வ அஜமஹும். அரபிகள் அஜமிகள் என்று வேறுபாடு இல்லாமல் எல்லோரையும் இறைவன் வெறுத்தான். எல்லாரும் எதில் இருந்தாங்க, தனக்கு இணை வைக்கிற வாழ்க்கையில் என்ன செய்தார்கள், இருந்து கொண்டிருந்தார்கள். இல்லா பகாயா மின் அஹ்லில் கிதாப். வேதக்காரர்களில் எஞ்சிய சிலரை தவிர. யூத கிறிஸ்தவர்களில் பழைய தீனிலேயே ஏகத்துவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சில வேதக்காரர்களை தவிர அந்த நேரத்தில் அல்லாஹ் எல்லாரையும் வெறுத்துட்டான். யாரை மட்டும் அல்லாஹ் விரும்பினா, ஒரு சில வேதக்காரர்களை தவிர. இஸ்லாம் ஒரு நீதியான மார்க்கம் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். இது ஒரு ஆதாரம். அல்லாஹு தஆலா எல்லாரையும் என்ன செஞ்சிட்டான், வெறுத்து விட்டான், இவர்களை தவிர. அதுக்கடுத்து வகால், அல்லாஹு தஆலா சொன்னான், இன்னமா பஅஸ்துக லி அப்தலியக வ அப்தலிய பிக். நான் நபியே உங்களை, முகம்மதே உங்களை அனுப்பியதெல்லாம் லி அப்தலியக், உங்களை சோதிப்பதற்காகவும், உங்களை கொண்டு சோதிப்பதற்காகவும். உங்களை தூதராக அனுப்பியதெல்லாம் உங்களை சோதிப்பதற்காகவும், உங்களை கொண்டு பிறரை சோதிப்பதற்காகவும் தான் நான் என்ன செய்திருக்கிறேன், அனுப்பியிருக்கிறேன். வ அன்ஸல்து அலைக கிதாபன் லா யக்ஸிலுல் மா தக்ரஉஹு நாஇமன் வ யக்தான். உங்களுக்கு ஒரு வேதத்தை நான் தந்திருக்கிறேன். தண்ணீர் கழுவ முடியாத ஒரு வேதம் அது. தண்ணீரால் கரைந்து போகாத ஒரு வேதம் அது. அப்படின்னா என்ன, டோட்டலாக இந்த உலகத்தில் உள்ள எழுதப்பட்ட எல்லாத்தையும் அழிச்சாலும் அந்த வேகம் இல்லாம, அந்த வேதம் இல்லாம போகாது. அப்படிப்பட்ட ஒரு வேதத்தை உங்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், தந்திருக்கிறேன். அதை நீங்கள் தூங்கிய நிலையிலும் விழித்த நிலையிலும் ஓதலாம். அப்படின்னா என்ன, கல்புல அது என்றைக்கும் உங்களுக்கு என்ன செய்யும், இருக்கும், அது போகாது. அப்படிப்பட்ட ஒரு வேதத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். வ இன்னல்லாஹ அமரனி. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன் உஹர்ரிக குரைஷன். இந்த குறைஷிகள் என்னை ஏற்றுக்கொள்ள, இறைவனை ஏற்றுக்கொள்ளாததனால், இவ்வளவு பிரச்சாரம் அவர்களுக்குள்ள ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அனுப்பி அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதனால் அவர்கள் அனைவரையும் எரித்து விடுமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டார். குறைஷிகள் அனைவரையும்
முடித்து விடுமாறு அல்லாஹு தஆலா எனக்கு கட்டளையிட்டான். நான் இறைவனிடத்திலே சொன்னேன், ரப்பி இதன் யஸ்லஹு ரஸி ஃபயதஉஹு குப்ஸா. யா அல்லாஹ், இதை நான் செய்ய போனேன்டா என்னைய ரொட்டி துண்டாக்கிடுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி என் தலையை உடைச்சி என்னை ரொட்டி துண்டா மாத்திடுவாங்க அப்படின்னு நான் இறைவன்ட்ட என்ன செஞ்சேன் சொன்னேன். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ எப்படி இருந்தீங்க. அல்லாஹ் கட்டளையிடுறான், ரசூலுல்லாஹ் உண்மையான நிலைமை என்ன செய்றாங்க, அல்லாஹ் தஆலாட்ட சொல்றாங்க. அடுத்ததாக என்னன்னு சொன்னால், قال استخرجهم كما استخرجوك واغزهم نغزك وانفق فسننفق عليك وبعث جيشا نبعث خمسة مثله وقاتل بمن أطاعك من عصاك. அல்லாஹ்வுடைய அடுத்த கட்டளை, நபி அப்படியா நீங்களும் அவர்கள் வெளியே எடுத்தது போல நீங்களும் வெளியே எடுங்க, கொஞ்சம் பேரை நீங்க யுத்தம் செய்யுங்க அவர்கள் யுத்தம் செய்தது போல, படையொன்றை உருவாக்குங்க அவர்கள் உருவாக்கியது போல், செலவழியுங்கள் நான் உங்களுக்கு செலவழிக்கிறோம். நீங்க ஒரு படை அனுப்புங்க, அதே மாதிரி 5 மடங்கு படையை நாங்க உங்களுக்கு சார்பாக என்ன செய்யறோம், அனுப்புகிறோம். சார்பாக அவங்க உங்களை எதிர்ப்பாங்களா, அடுத்த பகுதி இது அப்படின்னு நான் அல்லாஹு தஆலா எனக்கு கட்டளையிட்டான். உங்களோடு யாரெல்லாம் வழிபட்டார்களோ உங்களை அவர்களை கொண்டு வழிபடாதவர்களோடு நீங்கள் என்ன செய்யுங்கள், யுத்தம் செய்யுங்கள் இறைவன் கட்டளையிட்டான். கால பண்டைக்கு இறைவன் கற்றுக் கொடுத்த விஷயங்களில் ஒன்றுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஹ்லுல் ஜன்னதி ஸலாதா, சொர்க்கவாதிகள் இந்த 3 பேரும் தான். சொர்க்கத்துக்கு போகின்றவர்கள் இந்த 3 குழுக்கள் மட்டும்தான். யார் அவர்கள் தெரியுமா, து சுல்தானின் முக்ஸித்தின் முத்தசத்திக், து சுல்தானின் முக்ஸித்துன் முத்தசத்திக், முவஃபக், நீதியான நேர்மையான சமுதாயத்தை சிறந்த முறையில் வழிநடத்திய ஆட்சியாளர். முதல் குழு நீதியான நேர்மையான சரியான முறையில் சமுதாயத்தை வழிநடத்திய ஆட்சியாளர், முதல் வகையினர். இரண்டாவது, வரஜுலுன் ரஹீமுன் ரகீகுல் கல்பி லிகுல்லி தி குர்பா வ முஸ்லிம். ரஜுலுன் ரஹீம், கருணையுள்ள மனிதர். சொர்க்கவாதிகள் இரண்டாவது குழு, கருணையுள்ள மனிதர், நெகிழ்வான உள்ளம் கொண்டவர். யாருக்கு, ஒவ்வொரு இரத்த உறவுகளுக்கும் நெருக்கமான உறவுகளுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கருணையான உள்ளத்தோடு நெகிழ்ச்சியான உள்ளத்தோடு உறவினர்களுக்கும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருந்தவர். இரண்டாவது குழு. இதில் என்ன ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க பாருங்க, வரஜுலுன் ரஹீமுன் ரஹீமுன் ரகீகுல் கல்பி லிகுல்லி தி குர்பா வ முஸ்லிம். அதாவது கருணையுள்ளவர், இரக்கமுள்ளவர், நெகிழ்வான உள்ளம் கொண்டவர், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒவ்வொரு உறவினருக்கும் அப்படி வாழ்ந்தவர். இது இரண்டாவது. மூன்றாவது, வஅஃபீஃப் முத்தஅஃபிஃப் ذو عيال, நிறைய குடும்பம் உள்ள பேணுதலாக இருக்கக்கூடிய பேணுதல் காட்டி வாழக்கூடிய மனிதர். வரஜுலுன் அஃபீஃப் வ முத்தஅஃபிஃப் ذو عيال, பேணுதல் உள்ள பேணுதல் காட்டி வாழக்கூடிய நிறைய குடும்பம் உள்ள மனிதர் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 3 இவங்க சொர்க்கவாதிகள். நம்ம சொன்ன அடையாளத்துக்கும் நம்ம விளங்கிக்கிற அடையாளங்களுக்கு இந்த 3 சொர்க்கவாதி அடையாளங்களுக்குள்ள டிஃபரெண்டா பார்த்துக்க. அப்ப ரசூலுல்லாஹ் இங்க என்ன சொல்றாங்கன்னா, சட்டம் அது இதெல்லாம் இருக்குது, ஆனா ரூஹ் ஒரு உயிர், ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு உயிரோட்டம் இருக்குது, ஒரு ரூஹானியத். இந்த ரூஹானியத் இல்லாம அதுக்கு சூழ உள்ள என்ன இருந்தால் அது என்னது, வேலை இல்லை. இந்த உயிரோட்டம் இல்லாம எல்லாம் இருக்குது, ஆனா இந்த உயிரோட்டம் என்னது, இது சொல்ல போனா இது ஒரு உயிர். ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம் ஒரு சமுதாய உயிர் நாடி மாதிரியான 3 விஷயத்தை ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுகிறார். அடுத்தது, வஅஹ்லுன் நாரி ஹம்ஸா, நரகவாதிகள் 5 குழுவினர். நரகவாதிகள் 5 குழுவினர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்-தஈஃப் அல்லதி லா ஸப்ர லஹு அல்லதீன ஹும் ஃபீக்கும் தபஅன் லா யப்தகூன அஹ்லன் வலா மாலன். புத்தி இல்லாம இந்த உலகத்தில் எந்த ஒரு சிரத்தையும் இல்லாம, குடும்பம், ஒரு வீடு, ஒரு வாழ்க்கை என்ற எந்த சிந்தனையும் இல்லாம சொன்னதெல்லாம் கேட்டு வாழக்கூடிய மக்கள். இதான் முதல் குழுவை நாங்கள் சொல்லலாம். என்ன, மூளையை செயல்படுத்தாத, உலகத்துக்கும் செயல்படுத்தல, மறுமைக்கு அஹ்லன் வலா மாலா, சொத்து தேடுறதும் இல்ல, குடும்பம் தேடுறதும் இல்ல, ஒன்றும் தேடுறதும் இல்ல, லா ஸப்ர லஹு, புத்தியும் இல்லை, எதுக்கும் யூஸ் பண்ணாம வாழ்க்கை என்னது அளித்தவர்கள் முதல் நரகவாதிகள். பாருங்க, அந்த ஹம்சால 5ல முதலாவதாக. இரண்டாவது பாருங்க, வல்ஹாயின் உள்ளதி லா யக்ஃபா லஹு தமஉன் வ இன் தக்க இல்லா ஹானஹு. இதுதான் முக்கியமான விஷயம். இந்த சப்ஜெக்டுக்குரிய தலைப்புக்குரிய சப்ஜெக்ட் இதுதான். என்ன அப்படி என்று சொன்னால், இரண்டாவது குழு, அதாவது வல்ஹாயின்
மோசடிக்காரன், நம்பிக்கை துரோகி. நம்பிக்கை துரோகி எப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகி தெரியுமா? அல்லது லா யக்ஃபா லஹு தமோ, என்றைக்கும் அந்த துரோகத்தின் ஆசை அவனுக்கு அடங்கியதில்லை. துரோகம் அளிக்கிற ஆசை என்றைக்கும் அவனுக்கு அடங்காது. எப்பயும் துரோகம் செய்கின்ற மனோபக்குவம் உள்ளவன். வ இன் தக்க இல்லா கானஹு, சின்ன விஷயமா இருந்தாலும் அவன் துரோகத்தை காணலாம். ஒரு சாதாரண விஷயத்திலும் அவன் துரோகியாக என்ன செய்வான்? நம்பிக்கை மோசடிக்காரனாக இருப்பான். இவன் தான் இரண்டாவது குழு, நரகத்துக்கு போகக்கூடிய இரண்டாவது ஆள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வரஜுலு, இன்னொரு மனிதர், லா யுஸ்பிஹு வலா யும்சி இல்லா வஹுவ யுகாதிஉக அன் அஹ்லிக வ மாலி. இவன் அடுத்து அதேதான், ஆனா வேற வகையில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன? காலை அடைந்தாலும் சரி, மாலை அடைந்தாலும் சரி, உன் சொத்து, உன் குடும்பம், இவைகளை விற்றும் உனக்கு துரோகம் செய்து ஏமாற்றிக் கொண்டே வாழக்கூடியவன். காலையிலே மாலையில் அவனோட முழு சிந்தனையும் என்னன்னா, உன் சொத்தை எப்படி ஒன்றிருந்து எடுக்கிறது, எப்படி உன் குடும்பத்தை சிதைக்கிறது, ஏமாற்றுவது. இதுதான் அவனுடைய முழு சிந்தனையும் என்று வாழக்கூடியவர்கள், குடும்பத்தை சீர்குலைக்கக்கூடியவர்கள், பொருளாதாரத்தை ஏமாற்றி சுரண்டக்கூடியவர்கள். நரகத்துடைய மூன்றாவது குழு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக வரஜுலுன், அடுத்த ரசூல் வதக்கரல் புக்ல வல் கதிப வஷ்ஷிந்தீர் அல் ஃபஹாஷ், அதாவது புகுல் கஞ்சத்தனம், ரசூலுல்லாஹ் நாலாவது சொல்றாங்களாம். அவில் கதிப் அல்லது பொய், நாலாவது சொன்னது கஞ்சத்தனம் அல்லது பொய். அடுத்தது மானங்கெட்டவன், அதாவது ஒழுக்கம் கெட்டு வாழக்கூடிய மனிதன், அஞ்சாவது. இந்த 5 பேரும் தான் நரகவாதிகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதில் அன்புள்ள சகோதரர்களே, வல் ஹாயின் அல்லது அதாவது மோசடிகாரன், அல்லது லா யக்ஃபா லஹு தமஉன் வ இன் தக், எவ்வளவு குறைந்திருந்தாலும் சாதாரண விஷயமாக இருந்தாலும் துரோகம் செய்யக்கூடிய மனிதன் நரகவாதிகளில் பிரதானமானவன் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறான். அன்புள்ள சகோதரர்களே, வ இன் தக், இது மிகவும் கவனமான விஷயம் என்ன தெரியுமா? வ இன் தக், ஆக சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அவன் நம்பிக்கை துரோகத்தை என்ன செய்யலாம், காணலாம். இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், ஆக சின்ன விஷயத்துல நம்பிக்கை துரோகம் அதிகமா என்ன செய்யறான், செஞ்சுட்டிருக்கிறான். ஆக பெரிய விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சம் பயந்தாலும் ஆக சின்ன விஷயங்கள்ல நிறைய நம்பிக்கை துரோகங்கள் என்ன செய்ய நடக்கின்றன. எந்த அளவுக்கு நடக்குது அப்படின்னு சொன்னால், இங்களை பேசிட்டு அவன் வீட்டுக்கு போய் சேரல, வாட்ஸ்அப்ல பரவிடுது, எல்லாம் வீட்டுக்கு போய் சேரல, ரெக்கார்ட் பண்ணிப்பான், இப்படி வச்சுட்டு பேசுறது. நல்லாங்கிட்டா ஒரு பொது விஷயம் மட்டும் தான் நான் ரெக்கார்ட் பண்ணுன்றார். அது பொது விஷயம்னு நீ நினைக்கிறாய், ஆனா அதுல அவை. அன்புள்ள சகோதரர்களே, நான் இப்போ ஒரு சில துரோகங்களை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். 2 நண்பர்கள் பேசிக்கின்றாங்கன்னு சொன்னால், நட்பின் காரணமாக எந்த தக்கல்லுஃபும் இல்லாம, எந்த ஒரு குல்ஃபா இல்லாம 2 பேர் பேசுவாங்களா இல்ல? எந்த ஒரு குல்ஃபாவும் இருக்காது அப்படின்னா என்ன, எந்த அதீத பிரயத்தனம் இல்லாம இயல்பா என்ன செய்வார்கள், பேசுவார்கள். இதே விஷயத்தை அவர் இன்னொரு இடத்துல பேசணுமாக இருந்தா அதுக்கே ஒரு வடிவத்தில் என்ன செய்வார், பேசுவார். இதுக்கு அர்த்தம் வந்து அவர் வந்து ஏமாற்றி பேசணும்னு அர்த்தம் அல்ல, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பேச்சுக்குது. இதை ஒருத்தர் ரெக்கார்டு பண்ணி மக்களுக்கு மத்தியில் போட்டுட்டு, தனியாக பேசினா பப்ளிக்கா பேசினா என்ன, உண்மை என்ன எல்லா இடத்துலையும் சொல்ல வேண்டியதானே, நல்லா தான் இருக்குது அந்த வசனம். ஆனா இதே விஷயத்தை அவரோட லைஃப்ல அவர் அப்ளை பண்ணலாமா? இதே விஷயத்தை அவர் லைஃப்ல அப்ளை பண்ணலாமா? பிள்ளையோட பேசுறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணலாமா? உதாரணமா, இந்த ரெக்கார்டிங் கலாச்சாரம் நம்பிக்கை துரோகத்துடைய ஒரு மோசமான வடிவம். அது இன்றைக்கு நம்பிக்கை துரோகத்தினுடைய மோசமான வடிவம். இது நிறைய இடங்கள் என்ன செய்கிறது, காண்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த மாதிரி அதாவது ஒரு யாரும் பக்கத்துல இருந்து எந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னா, பேசிட்டு இப்படி லைட் பத்தினா பயப்படுறாங்க, என்னமோ செய்யறான் போல. நான் அப்படியே பேச்சு அவன்கிட்ட கேட்கவும் இயலாது, இவன் ஏதாவது நினைச்சிருவான்னு அவன்கிட்ட கேட்கறதும் இல்லை, பேச்சை அடைக்கிறது இல்லை. பேசுங்களேன்னா அப்ப இவன் கன்ஃபார்மா ரெக்கார்டு தான் பண்றான் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நினைச்சுக்கிறா. இவனுக்கு அவன்ல சந்தேகம், அவனுக்கு இவன்ல சந்தேகம் என்ற அளவுக்கு என்ன செய்யுது, இருக்கிறா இல்லையா? இன்றைக்கு சாதாரணமா கேட்க முடியாத லெவல்ல இருக்குது ரெக்கார்ட் பண்ணா. ஏனென்றால் இன்றைக்கு முதலாவது பயப்படுறது நெருங்கிக்கிற நண்பனை தான். ஏன், இவனுக்கு ஏற்கனவே 10 நண்பன் இந்த துரோகம் செஞ்சிருப்பான். அதனால 10வது உள்ளவன் உண்மையா நடந்தாலும் சரி, இவன் சந்தேகம் அவனை துரோகி ஆக்கி விட்டுரும். அந்த அளவுக்கான ஒரு, அதாவது அமானித மோசடியோடு வாழக்கூடிய, சரி இஸ்லாத்துல எது கூடாதோ அது கூடாது, அதுக்கு நீ என்ன நியாயம் கற்பிச்சாலும் சரி. இஸ்லாத்துல எது கூடாது அது கூடாது, அதுல என்ன நியாயம் கற்பித்தாலும் சரி. இந்த மாதிரி நடக்கக்கூடிய துரோகங்களை, அதாவது குறிப்பாக நான் எல்லா துரோகங்களை விட, நம்பிக்கை மோசடிகளை விட நட்புக்கு மத்தியில் நடக்கக்கூடிய நம்பிக்கை மோசடி இருக்குது. இன்றைக்கு உள்ள பெரிய பிரச்சனை என்னன்னா, உண்மையான நட்பண்டா யாருக்கு என்னன்னே தெரியாது. இன்றைக்கு 5000 பேர் ஃபேஸ்புக்ல உனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா, அது இப்ப லிமிட் பண்ணி அவன் லிமிட் பண்ணலன்னு வைங்க,
ஃபேஸ்புக்காரே அவன் லிமிட் பண்ணலாட்டி இவருக்கு 1,00,000 ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாரு. விளங்கிட்டா? அவன் லிமிட் பண்ணனால ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் இப்போ ஒரு குறைச்சிட்டாராம். விளங்கிட்டா? அதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஸ். அன்புள்ள சகோதரர், பேர்களுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கு. நல்ல முறையில் புரிஞ்சுக்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதை கணக்கெடுக்கல நினைக்கிறோம், அப்படி இல்லை. பேருக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல போட்டு நீ ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் 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 உங்களோட தலையில பதிஞ்சிட்டா அது என்ன மாதிரி பதியும் மனசுல? அந்த அந்த நட்பு என்ற உணர்வு அதை என்ன செய்யும்? ஊட்ட ஆரம்பிக்கும். நாளை பொழுதுல அது உங்களுக்கு நட்பாக அது மாறும் அந்த சிந்தனையில. இப்படி ஒரு வரைவிலக்கணமே இல்லாத ஒரு சமுதாய வாழ்க்கையை என்ன செய்யறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் இருக்கிற நேரத்தில் உண்மையிலே நம்பிக்கை துரோகம் என்ற பகுதிகள் நிறைய யோசிக்கப்பட. நட்பென்றால் என்னன்னு தெரியாது. உயிர் நட்பு, உண்மையான நட்பு, எதுக்கெல்லாம் எந்த விளக்கமும் என்னது தெரியாது. உண்மையிலேயே ஆரம்பகால இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் இந்த மாதிரியான நட்புகளுக்குரிய வரைவிலக்கணங்கள் நிறைய சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். நட்பை நம்ம விளங்கி வச்சுக்கிறோமானதுக்கு, நீ ஒருவரிடத்தில் நீ செய்த செயலுக்கு விளக்கம் சொல்ல வேண்டி இருக்கிறது என்றால் அவனோட நெருங்கிய நண்பன் அல்ல. இது வரைவிலக்கணம். நீ ஒருத்தனுக்கு நீ செஞ்ச செயலுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியிருக்குது, அவன் நண்பனா இருக்கலாம், உனது நெருங்கிய நண்பன் அல்ல. ஏன்? நீ முதலாவது காரணம் சொல்றது அவன் சந்தேகப்படுவான், வேறமாய் நினைக்க வாய்ப்பு இருக்குது என்றதுதான் காரணம். அப்படின்னா அவர் எப்படி வச்சுக்கணும்? சாதாரண மனிதர்கள் ஒருவர், சாதாரண பொது மனிதர்கள் ஒருவர். நீ விளங்கப்படுத்த கூடாது என்பதல்ல, ஆனால் நீ யாருக்கு விளங்கப்படுத்தி ரீசன் சொல்ல வேண்டி இருக்குதோ அவன் உண்மையான நட்பு, அதாவது உனது நெருங்கிய நட்பு கிடையாது. இப்படி ஏதாவது வரைவிலக்கம் நம்மகிட்ட இருக்குதா? நமக்கு நட்பை பத்தி எல்லாம் எந்த வரைவிலக்கம் இல்லை. அது போற போக்குல நட்பாகிறது, அப்படி போற போக்குல உடைஞ்சிருது. வணங்கிட்டா நேற்று இருந்தா இன்றைக்கு துரோகம் செஞ்சுட்டா, இவனும் பேணல்ல அவனும் பேணல்ல, எதுவும் பேணல. இவரும் பேணிருக்க மாட்டாரு, அவரும் பேணிருக்க மாட்டாரு, கடைசியில துரோகத்துல முடியும். எல்லா நண்பனும் மோசம் தான். நட்பை பேணுற ஒரு அல்லாஹ் குர்ஆன்ல சுப்ஹானல்லாஹ், நீங்க யார் யார் வீட்டில் சாப்பிடலாம் என்று சொல்லிட்டு வார நேரத்தில் உங்கள் நண்பருடைய வீட்டில் சாப்பிடலாம் என்றான். நட்பு அல்லாஹ் உறவு லிஸ்ட்ல கொண்டு போடுறான். அப்படின்னா என்ன? ஒரு வீட்டுக்கு போவோம், ஒரு பிஸ்கட் இருக்கு, வாசல் உட்காந்து இப்போ சாப்பிட்டுருவோம், வீட்டுக்கு வந்துடுவோம். அவங்க நீங்க சாப்பிட்டது தெரியும், ஒன்றும் தெரியாது. ஹராமா ஹலாலா சட்டம் அவன்கிட்ட கேட்கல, சலாம் சொல்லி போய் உட்காந்தீங்க, பிஸ்கட்டை சாப்பிட்டா பரவாயில்ல, சில விஷயங்கள் வாங்குறதே மிச்சம் கஷ்டமா இருங்க, அதை போட்டு சாப்பிட்டு வந்துடுவாங்க. வணங்கிட்டா வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்போ இப்படி போற டைம் எல்லாம் அதை காலி பண்ணிட்டு வர்றாருவீங்களே, சரியா? இப்ப வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ உங்களோட உள்ளத்துல இது ஹராமா ஹலாலா மார்க்க சட்டம் என்ன? நீங்க அனுமதியே கேட்கறது இல்லை, போனா அதை முடிச்சுட்டு தான் வாரது வெளியே. இந்த லெவல்ல தான் ஹராமா ஹலால். அல்லாஹ் தஆலா சொல்ற உங்க நண்பருடைய வீட்டில் சாப்பிடுவதில் உங்களுக்கு குற்றம் இல்லைன்னா அல்லாஹ் அங்க என்ன சொல்ல வரானா? அங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, உனக்கு தான் அது என்ன செஞ்சுக்குது, வைக்கப்பட்டிருக்குன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? சட்டத்தை விளங்கப்படுத்துறான். இந்த மாதிரி ஒருவரோடு பழகுவதாக இருந்தா நாளைக்கு நீங்க முடிச்சு காலி பண்ணிட்டு போயிடுறீங்க, அங்க வைக்காதீங்கப்பா, அவர் வந்தா எல்லாம் காலி பண்ணிடுறாருன்னு வீட்டுல பேசுற அளவுக்கு நீங்க நடத்துனீங்கன்னு வைங்களேன். இது அர்த்தம் என்ன தெரியுமா? அங்க நட்பொண்டு இல்லைன்னு அர்த்தம். நீங்க செய்யறது அவருக்கும் உங்களுக்குள்ள நட்போடு சம்பந்தப்பட்டது. ஆனால் இவைகள் எல்லாம் விளங்கா. நம்ம பழக்கம் எப்படி தெரியுமா இருக்குது? எங்கே பிரிக்கிறது இல்லை, எதை பத்தியும் போற போக்குல போறது, முற்றத்துல முற்றது, எதை பத்தியும் வரைவிலக்கணம் தெரியாது. எதை பற்றியும் வாழ்க்கைக்கு ஒரு அனுபவப்பட்டுட்டு திருந்தலாம், இருக்கிற 60 வருஷத்துல எப்ப திருந்துறது? அப்ப அதனால ஏற்கனவே உள்ள கடந்த காலத்தில் உள்ள சில அனுபவங்களை பட்டுக்கணும்னா நிறைய துரோகம் இழைக்கவும் மாட்டோம், நிறைய துரோகம் செய்யப்படவும் மாட்டோம், நிறைய துரோகம் இழைக்கவும் மாட்டோம். எங்களுக்கே தெரியாம, அதாவது துரோகம் என்ற சில பொழுது நம்ம நாடி செஞ்சிருப்போம், நாடாமல் அது துரோகமாக என்ன செஞ்சிருக்கும்? அறிவில்லாதனால மார்க்க விளக்கமினால நிறைய துரோகமாக என்ன செஞ்சிருக்கும். எத்தனையோ நட்புக்களை நீங்க பாத்தீங்கன்னா அமைதியா ஒதுங்கிடுறாங்க. அமைதியா ஒதுங்கிடுவதனால என்ன நடக்குது அப்படி தெரியுமா? இவர் ஏன் ஒதுங்கினார்னு இவருக்கு தெரியாது, இவர் ஏன் ஒதுங்கினார்னு இவருக்கு தெரியாது. ஆனா இவரை காயப்படுத்தாம அவர் ஒதுங்கிடுறாரு. ஏன் வாராரு இல்ல எதுக்கு வாராரு தெரியாது. ஆனா நீ இழைச்ச துரோகம் தான் ஒரு பெரிய ஒரு காரணமா என்ன செய்யும் இருக்கும். ஒரு பெரிய ஒரு துரோகம், நீ பேசின ஒரு சாதாரண ஒரு வார்த்தை, பேசிய ஒரு சாதாரண ஒரு வார்த்தை, பேசிய ஒரு வார்த்தையோட வாழ்க்கையை என்ன செஞ்சிருக்கும்? ஆட்டி விட்டுருக்கும். ஆனா உன்னோட்ட சொல்லாம ஒதுங்கிடுவான். அதான் சொல்கிறார்கள், உலகத்திலேயே மிக திறமையான ஆளுமைகள் என்ன செய்வார்களாம்? தனது ஆளுமையுடைய சிறப்பு மக்களுக்கு மறைமுகமாக கூட உணர்த்த மாட்டாங்களாம். ஆளுமே இல்லாதவன் தான் அடிக்கடி தண்ட ஆளுமையை நிறைய நிரூபிச்சுக்கிட்டு இருப்பான. இதனால உலகத்தில் உண்மையான ஆளுமை உள்ளவர்கள் அவசரமா அடையாளம் காண முடியாது அப்படின்னு சொல்றோம். இதுதான் உண்மையான நட்புக்கு நடக்கிறது. உண்மையான நட்பு என்ன செய்யும் தெரியுமா? உண்மையான நட்பு இடத்தை உணர்த்தி கொள்ள விரும்ப மாட்டோம், ஒதுங்கிடுவான். ஒதுங்கி 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 போனா அது எங்க போய் நிற்கும்? ஒரு சுருங்கிய இடத்துல போய் நிற்கும். நட்புக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சச்சரவு நடந்து உங்களுக்கு தெரியும். சச்சரவு நடந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு ஏசி விடுகிறார்கள் தெரியும். அதை சமாதானப்படுத்துறதுக்கு அபூபக்கர்லாம் வீட்டுக்கு வராங்க.
சமூக நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வீட்டுக்கு வந்து கதவு தட்டினா உமர்லாம் கதவை தந்து அபூபக்கர் கதவை மூடி விட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையில் நடந்துருவீங்களே, அதுதான் கடைசி. அதான் மனுஷன் இவனெல்லாம் ஒரு மனுஷன் விளங்கிட்டா. ஒரு என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு பேசுவோம் பாருங்க ஒரு 1/2 மணி நேரம் விளங்கிட்டா. எந்த பண்பாட்டுக்கும் கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை அதுக்கு கொடுப்போம். கதவு மூடுறது கோபத்தில் நடக்கிறது. துரோகத்தை கூட மன்னிச்சிருவோம், கதவு மூடத்தை மன்னிக்கலான்றான். எப்படித்தான் தத்துவம் பேசுறாங்களோ தெரியாது விளங்கிட்டா. துரோகத்தை கூட மன்னிக்கலாம், அந்த கௌரவத்தை கை வச்சா பாருங்க அதை மன்னிக்கலான்னு. தத்துவம் பேசுறாங்களே, இந்த தத்துவம் எப்படியத்தான் உருவாக்கி பேசுறான்னு விளங்கல. இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. துரோகம் தான் ஆக மோசடி. ஆனா அதை சின்னதாக்கிடுவான் அந்த டைமுக்கு, இது பெருசாக்கிடுவான். அது சம்பளம் சரியாகவும் போடு. அந்த நேரத்தில் கதவு மூடிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டான். உமர் எல்லாம் கொஞ்ச நேரத்தில் ஃபீல் பண்றாங்க, இப்படி செஞ்சு போட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு நேர அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. கதவை தட்டினா சவுண்ட் வருது உள்ளேருந்து. அவர் இல்லை வீட்டில் அப்படின்னு. அப்ப எங்க போய்ப்பாங்க? நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்ப்பாங்க. இவர் நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போறாங்க. ஃபஜஸா அபூபக்கர் ரலியல்லாஹு முழந்தாளிட்டாங்க ரசூலுல்லாஹ்க்கு முன்னுக்கால. முழந்தாளிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட என்ன முறையிடுறாங்க? நம்ம என்ன முறையிடுவோம்? இவரை போய் நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்க, சரியா? நம்மளுடைய முறைப்பாடு இவரை போய் நீங்க நம்பிட்டு. எல்லாமே எங்கட எப்படி இருக்க சில்சிலா மினல் ஹியானா, துரோகம் அடுத்தது துரோகம், அதுக்கு அடுத்தது துரோகம், அதுக்கு அடுத்து அப்படி டோட்டலா செயினா அறுத்துற மாதிரி தான் செய்யும். எல்லாம் இருக்கும். இங்க அப்படி இருக்காது, எல்லாம் கட்டுற மாதிரி கட்டுப்படுற மாதிரி இருக்கும். போய் நேர போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே இப்படி நடந்துட்டு மன்னிச்சுங்க, ரசூலுல்லாஹ்ங்கள்ட்ட உமரையும் என்னையும் சமாதானப்படுத்துங்க. இந்த மாதிரியான பேச்சை தான் அபூபக்கர்லாம் என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர்லாம் அவளை கண்ட உடனே முகம் சிவக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான், ஃபஹல் அன்தும் தாரிகு லி சாஹிபி. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீங்கெல்லாம் என்னை பொய்யன் என்று சொன்னீர்கள், அப்போ அபூபக்கர் நான் உண்மையாளன் என்று சொன்னார். நீங்கெல்லாம் என்னை நபி இல்லைன்னு சொன்னீங்க, அப்போ அபூபக்கர் வந்து என்னை நபி என்று சொன்னார். உங்களோட சொத்துக்களையும் சுகங்களையும் எனக்கு நீங்க ஒதுக்கிற நேரத்தில் அவர் தன் சொத்தையும் சுகத்தையும் தந்து எனக்கு என்ன செஞ்சாரு, உதவி செஞ்சாரு. ஃபஹல் அன்தும் தாரிகு லி சாஹிபி, எனக்காக வேணும் எனது தோழரை நீங்கள் விட்டு வைப்பீர்களான்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஹல் அன்தும் தாரிகு லி சாஹிபி, எனக்காக வேணும் என் தோழரை நீங்கள் விட்டு வைப்பீர்களா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இந்த ஹதீஸ்ல வருது ஃபமா ஊதிய பாத், அந்த நாளுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எந்த தொந்தரவும் அந்த சமுதாயத்தில் நடந்தது கிடையாது. அந்த நாளுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த தொந்தரவும் நடந்தது கிடையாது. இப்படி ஒரு சூரா முஷ்ரிகா மினஸ் சதாகா, அதாவது ஒரு அழகான மலர்ச்சியான ஒரு நட்புக்குரிய ஒரு வடிவத்தை நம்ம பார்க்கணுமா? ஒரு சண்டை முடிஞ்ச இடத்த பாருங்க. ரசூலுல்லாஹ் பேசின வார்த்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதுவும் சொல்ல போனால் இந்த உலகத்திலே சிறந்த 3 மக்கள் இவர்களுடைய பிரிவு சாதாரண பிரிவா இருக்குமா? பெரிய பிரிவாக என்ன செய்யும் இருக்கும். அவங்களுடைய ஒற்றுமை அதுக்கு காரணம், அதாவது இன்றைக்கு அளவுக்கு மேல் அன்பு தேவையில்லை, கொஞ்சம் நஞ்சம் புரிந்துணர்வு இருந்தால் மட்டும் போதும். நான் உனக்கு அளவுக்கு மேல் அன்பு வச்சுக்கிறேன் அதெல்லாம் வேணாம், விளங்கிட்டா? நீ ஓரளவு கொஞ்சம் நஞ்சம் புரிந்துணர்வு உள்ளவனா இருந்தால் மட்டும் என்னது போதும். இந்த இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் நட்பை என்ன செய்யலாம், பாதுகாத்துக்கலாம். அளவுக்கு மேல நட்பு ஒரு சொட்டு புரிந்துணர்வு இல்லை, ஒரு கொஞ்சம் புரிந்துணர்வு, என்ன பிரயோசனம் அதுல? எந்த பிரயோசனம் என்னது அதுல இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பின்னால ஃபமா ஊதிய பாத், அதுக்கு பின்னால ஒரு தொந்தரவு உண்டு அவருக்கு என்னது நடந்தது கிடையாது அப்படி என்று சொன்னார் ரசூலுல்லாஹ். இதுல மிக முக்கிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வார்த்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருடத்துக்கு பின்னால மதீனால ஆட்சியில இருந்து கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்தை எப்படி ரசூலுல்லாஹ் ஞாபகப்படுத்துறாங்க பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஹல் அன்தும் தாரிகு லி சாஹிபி என்றாங்க. அது சொல்றது வஃபா. நபித்தோழர்களுக்கு மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வஃபா. உண்மையிலே ஒவ்வொரு நபியுடைய தோழர்களும் அஸ்ஹாபு தான், சஹாபாக்கள் தான். அஸ்ஹாபு மூசா, மூசாவுடைய தோழர்கள். அப்படி உலகத்திலேயே தோழர்களில் சிறந்த தோழர்கள் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுதரகூன். மூசாவுடைய தோழர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் சொன்னார்கள், மூசாவுடைய சஹாபாக்கள் சொன்னார்கள், நாங்கள் அகப்பட்டு கொண்டோம். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னோட எனது இறைவன் இருக்கிறான், வழிகாட்டுவான். மதீனால அடைக்கலம் கொடுத்து வாழ்றதுக்கு இடத்தை கொடுத்து உண்ண உணவு கொடுத்து சந்தர்ப்பம் கொடுத்து வச்சிட்டு இருக்கிற ஒரு இடத்துல அந்த இடத்துக்கே யுத்தம் செய்யறதுக்கு ஒரு குழு வருது. அகதிகளுக்கு அடைக்கலத்தை வச்சிருக்காங்க. அந்த இடமே காலிபாக போற மாதிரி ஒரு யுத்தம் வந்தா அந்த ஊருடைய நிலைமை எப்படி ஆகும்?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்துக்கு மஷூரா பண்ணுறாங்களே, மஷூரா பண்ணுற நேரத்தில் மக்காவாசிகள் பேசுகிறாங்க, நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரையும் பார்க்கல. ரசூலுல்லாஹ்வுடைய தேவை என்ன? அன்சார்கள் என்ன சொல்கிறாங்கன்றது தான். அந்த நேரத்தில் மிக்தாத் இப்னு அஸ்வத் என்ன சொன்னார்? கஅன்னக தஅனீனா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே எங்களை பார்த்து தான் நீங்கள் கேட்கிறீர்கள் போல இருக்கிறது. வல்லாஹி, அல்லாஹ்வின் தூதரே, லவ் இஸ்தஅரலனா ஹாதல் பஹர், இந்த கடல் எங்கள் முன்னே குறுக்கிட்டு, சும்மா அமர்தலானி நஹூத ஃபீஹி குத்னா, இந்த கடலில் மூழ்க நீங்கள் கட்டளை இட்டாலும் நாங்கள் மூழ்குவோம். ஃபஸிர் அலா பரக்கத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கொண்டு நீங்கள் யுத்தத்தை ஆரம்பியுங்கள் என்று தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மலர்ந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மலர்ந்த செய்தியை பார்க்க, அப்ப என்னன்னு சொன்னால் அன்சார்கள் நின்ற இடம் எது தெரியுமா? வஃபா. அது என்ன? வஃபா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நேரத்தில் தலையில கட்டு போட்டுக்கொண்ட நிலையில் திடீர்னு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மிம்பர்ல வந்து உட்கார்ந்தார்கள் நோயாளியாக. அன்சார்களை பார்த்து சொன்னார்கள், அன்சார்களே, எனது மரணத்துக்கு பின்னால் நிறைய அசௌகரியங்களை சந்திப்பீர்கள், நிறைய அசௌகரியங்களை சந்திப்பீர்கள். ஃபஸ்பிரு, பொறுத்துக் கொள்ளுங்கள். ஹத்தா தல்கௌனி ஃபில் ஹவுத், ஹவுதுல் கௌசரில் என்னை சந்திக்கின்ற வரைக்கும், ஹவுதுல் கௌசரில் என்னை சந்திக்கின்ற வரைக்கும். அன்சார்கள் பொறுத்த மாதிரி உலகத்தில் யாரும் பொறுக்கல. சொந்த பகுதியில் ஆட்சியாளர்களாக அவர்கள் இருக்கவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு மட்டுமல்ல, உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு எந்த இடத்துல அவர்கள் என்ன செய்யல? ஆட்சி எடுக்கவில்லை. அதை ரசூலுல்லாஹ்வோட வழி, ரசூலுல்லாஹ்வோட கட்டளை என்று அப்படி இருந்து வாழ்ந்தவர்கள் அன்சார்கள். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் அன்சாரு அது அன்சாரு திசார், அல் அன்சாரு ஷிஆரு வன்னாசு திசார் என்றார்கள். அன்சார்கள் என் மேலோடு ஒட்டியுள்ள ஆடை, மக்கள் எல்லாம் எனது வெளியாடை என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கள் எல்லாம் எனது வெளியாடை என்று சொன்னார்கள். இது நட்புடைய வடிவம். துரோகம் அளிக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய வாக்கு, ஒரு சில நபித்தோடைய வாக்கை நம்பி தான் மதீனாக்கு வந்தாங்க. ஒரு சிலருடைய வாக்கை நம்பி தான் அவங்க துரோகம் அளிச்சாங்கன்னு வைங்களேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக ரீதியாக ரசூலுல்லாஹ் முடிஞ்சது. உலக ரீதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நிச்சயமாக தோல்வி. அவர்கள் துரோகம் அளித்தார். யார்? சஅத் இப்னு முஆத். சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு முஆத் மிக முக்கியமானவர். அடுத்து சஅத் யாரு? சஅத் இப்னு முஆத், அடுத்தது சஅத் இப்னு உபாதா. இந்த ரெண்டு நபித்தோழர்களும் மிக முக்கியமான தலைவர்கள். வாக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளிச்சவங்க. அவங்க ரெண்டு பேரும் துரோகம் அளிச்சா எப்படி இருக்கும்? அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மரணிக்கிற கட்டம், ரத்தம் ஓடிக்கின்றிருக்குது. அந்த அதாவது ஒரு தலைவராக சமுதாயத்திலிருந்து தன் தலைமை பதவியெல்லாம் விட்டு கொடுத்து ரசூலுல்லாஹ்களை தலைமையில வச்சு பார்த்து சந்தோஷமா ரசூலுல்லாஹ் கூமு இலா சய்யிதி, அவர் நோய் வாய்ப்பட்டு கொண்டு வரப்படுற நேரத்தில் சொன்னாங்க, கூமு இலா சய்யிதிக்கும், உங்கள் தலைவரை எடுங்க, அதை எடுங்க, அவரை அழைச்சிட்டு வாங்க, அவன் பக்கம் எழும்புங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த நேரத்தில் அவர் பள்ளியில் ஒரு ஹைமா, ஒரு டென்ட் அடுக்கி வைக்கப்பட்டு அவர் நோயாளிக்கிற நேரத்தில் அவருடைய ஒரு இடம் வெடிச்சு ரத்தம் ஓடுது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் எடுத்து கண்ணீர் வடித்து அழுதார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார். அவர் மௌத்தாகிறாங்க, ரசூலுல்லாஹ்வோட கையிலேயே மௌத்தாகிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்கத் அன்ஜஸ்த மா வஅத்த ரசூலக் அல்லது மா வஅத்த ரப்பக், உங்களுக்கு நீங்கள் இறைவனுக்கு அளித்த அந்த ஒப்பந்தம், அந்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள், அது செஞ்சிட்டீங்க. அதாவது அதில் எந்த விதமான மோசடியும் நீங்கள் செய்யலை. வல யுன்ஜிஸன்னல்லாஹு மா வஅதக், அல்லாஹ் உங்களுக்கு அளித்த வாக்கை அல்லாஹ் நிறைவேற்றுவான். அல்லாஹ் உங்களுக்கு அளித்த வாக்கை அல்லாஹ் நிறைவேற்றுவான். ஜஸாக்கல்லாஹு கைரன் மின் சய்யிதி கௌம், ஒரு சமூக தலைவர் என்ற அடிப்படையில் அல்லாஹ் உங்களுக்கு கூலியை தரட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது அதாவது வஃபா, ஒரு வாய்மையோடு வாழ்ந்து துரோகம் இழைக்காமல் மரணித்த தோழர்களுடைய வாழ்க்கை. அதனால தான் கால அஸ்ஹாபு மூசா இன்னால முதுரக்கு, நாங்கள் அகப்பட்டு கொண்டோம்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றா, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார் ரஹமாஉ பைனஹும். மூசா சஹாதர் தோழர்கள் மாதிரி அல்லாஹ் சொல்லல, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர், வல்லதீன மஅஹு அஷித்தா, அவரோடு இருப்பவர்கள் இறை நிராகரிப்பாளர்களோடு கடுமையாகவும், ருஹமாஉ பைனஹும், தங்கள் ஈமான் கொண்டவர்களுக்கு மத்தியில் கருணையுள்ளவர்களாகவும் இருப்பார்கள். தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன், அவர்களை சுஜூது செய்தவர்களாகவும் ருக்கு செய்தவர்களாகவும் நீங்கள் காண்பீர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நட்புடைய துரோகம் இருக்குது. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை, குடும்பம் சீரழிவதற்கு காரணமாக அமைஞ்சது நட்புடைய துரோகம். நம்பி வாழ்ந்திருப்பான், நம்பி ஒரு பிரச்சனையில, தனக்கும் மனைவிக்கும் இடையில் ஒரு பிரச்சனையில நடுவராக தலையிட வைத்திருப்பாங்க. கடைசியில் தனது வாழ்க்கையை பிரித்து இழக்க வைப்பதற்கு காரணமாக அவரை என்ன செஞ்சிருப்பாரு?
ஆக இருக்கக்கூடிய துரோகங்களை நம்ம சமுதாய வரலாற்றில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். நட்பு நட்பு என்று நம்பி, நல்லவர் என்று நம்பி, நடுநிலைவாதியாக ஒருத்தர் எடுத்தா அதுக்குள்ள ஒரு துரோகம் ஒருத்தர் செஞ்சான இது எவ்வளவு பெரிய பாவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ மின்னா மன் ஹப்பப இம்ரஅத்தஹு அலா ஸௌஜிஹா. தன் கணவருக்கு எதிராக மனைவியை திருப்பியவர் என் சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கு கணவனுக்கு எதிராக மனைவியை திருப்பியவர் என் சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல. நாங்கள் ரசூலுல்லாஹ் நடக்கல. எங்கள் சமுதாயத்தில் துரோகங்கள் எவ்வளவு நடக்குது. அப்படிப்பட்ட துரோகங்களை இந்த சமுதாயத்தை பார்க்கிறோம். எதன் நட்பு 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 நம்பிதானே, நட்பு உறவு நல்ல முறையில் நடந்து கொள்வார் என்கின்ற நட்புடைய அடுத்த ஒரு வடிவம் துரோகம். இது அது மாத்திரமல்ல, ஒத்தனை நம்பி தண்ட வீடு அதெல்லாம் எல்லாத்துடைய பணத்தை அவன்கிட்ட ஒப்படைச்சிருப்பான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக. நீ வந்து முளைச்சி முன்னேறு, அதுக்கப்புறம் எனக்கு எப்படியா தாண்டு. போனவன் தான் அந்த நட்பை நினைக்காம மறந்து போய் எண்ணியும் பார்க்காத துரோகிகளை சமுதாயத்தை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். முடிஞ்சிருமான்னு நினைக்கிறீங்களா? இன்றையோட இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாதாரண அநியாயம் இல்லை, இன்னஹா துலுமாத்துன் யௌமல் கியாமா, நாளை மறுமையில் பல கோடி அநியாயம். அது யுன்ஸபு லிகுல்லி காதிரின் லிவா, இந்த இஸ்திஹி, அவருடைய பின்பக்கத்திலே ஒரு கொடி நாட்டப்படும் ஒவ்வொரு துரோகிகளுக்கும். அந்த துரோகத்துடைய அந்த கொடியுடைய உயரம் துரோகத்தின் அளவுக்கு இருக்கும். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா என்ன, இவன் மோசடிக்காரன் என்பதை உலகமே என்ன செய்யும் பார்க்கும், துரோகி என்பதை உலகமே பார்க்கும். எனவே கதர் நட்புக்கு நடக்கிற மோசடி இருக்குது, சாதாரண ஒரு மோசடி கிடையாது. இது பல விதத்தில் நட்பை தெரியாதனாலும் வருது, நட்பை எப்படி பழகணும் என்று தெரியாதனாலும் வருது உண்டு. இரண்டாவது, இந்த மாதிரி நம்புற நேரத்தில் சொத்துல நம்பியிருப்பான், பொருளாதாரத்தை நம்பியிருப்பான். சிலவங்க சில கம்பெனியே நண்பர்ற பேர்ல எழுதியிருப்பான், அரசாங்க பிரச்சனைகளுக்கு மற்ற பிரச்சனைக்கு டோட்டலாக அதுக்கு பிறகு என்ன செஞ்சிருவான், இது ஏண்டதான் என்று வாதிட்ட துரோகிகள் எல்லாம் நம்ம சமுதாயத்தை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எல்லாம் சொல்லி ஒரு முறையாக இருந்து நடந்திருக்கும், இது ஏண்டதான் வாதிட்ட துரோகிகளை சமுதாயத்தை என்ன செய்கிறோம், நம்பிக்கை துரோகிகளை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி ஃபஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா ஃபலா ததாலமு, நான் அநியாயத்தை எனக்கு ஹராமாக்கி இருக்கிறேன். அல்லாஹ் சொல்றா, எனக்கு ஹராமாக்கி இருக்கிறேன், உங்களுக்கு மத்தியிலும் அதை நான் ஹராமாக்கி இருக்கிறேன். ஃபலா ததாலமு, நீங்கள் உங்களுக்கு மத்தியில் அநியாயம் இழைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயத்துல் முனாஃபிகி தலாதா, நயவஞ்சகருடைய அடையாளங்களில் ஒன்று என்ன, 3. அதில் ஒன்று என்ன, இத துமினகான, நம்பிக்கை, அவனை நம்பினா அவன் துரோகம் செய்வதுதான் அவனது இயல்பாக என்ன செய்யும் இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, நட்புடைய துரோகம் மட்டுமல்ல சாதாரணமான விஷயம். அடுத்தது பாருங்க, எத்தனையோ பேர், அதாவது குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவியுடைய வாழ்க்கை, கணவன் மனைவியுடைய லைஃப், உண்மையிலே கணவன் மனைவியுடைய வாழ்க்கை என்றது சொல்ல போனால் ரகசியங்களுடைய பரிமாற்றம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் திருமண பந்தம் என்பது ஆக மினிமம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இவருக்கென்று சில கடமைகள் இருக்கு. உழைக்கணும், வீட்டில் வாழ வைக்கணும், ட்ரெஸ்ஸு கொடுக்கணும், நோய் நிவாரணங்களுக்கு பார்க்கணும், பொறுப்போடு இருக்கணும். மனைவி குடும்ப வாழ்க்கையில் இணைந்து கொள்ள வேண்டும், வீட்டை கவனிச்சுக்கணும், வீட்டுடைய நம்பிக்கை, கணவனுக்கு துரோகம் செய்யாமல் வாழணும். இதுதான் ஆக மினிமம். ஆனால் எல்லா குடும்பமும் அப்படி இல்லை. இன்றைக்கு பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கை என்பது தியாகமுள்ள வாழ்க்கை நிறைய பேர் வாழ்க்கையில் அமைஞ்சிக்குது. அதாவது இது மினிமம். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா பிரச்சனை என்று வந்தா விவாகரத்து ஆகிக்கலாம், பிரச்சனை வந்தா விவாகரத்து. ஆனா அப்படியா வாழ்றாங்க எல்லாரும்? இல்லை. அவளோட சொத்தெல்லாம் இவன்ட சொத்து, இவன்ட சொத்தெல்லாம் அவளோட சொத்து. இப்படி வாழ்றோமா இல்லையா? இவன்ட சொத்தெல்லாம் அவளோட சொத்து, அவளோட சொத்தெல்லாம் என்ற சொத்து, எனக்கும் உனக்கு என்ன பிரிவு என்று ஒரு இவருடைய டோட்டல் தொழிலுடைய முன்னேற்றத்துக்கும் மனைவியுடைய சைட்ல பெரிய சப்போர்ட் என்ன செஞ்சிருக்கும், வழங்கப்பட்டிருக்கும், எனது மருமகன் என்று சொல்லி. இன்னும் சொல்ல போனா மனைவிய அவள் எவ்வளவு பல வகையான நோய் என்ற பல பிரச்சனைகள் இருந்தாலும் சிலர் என்ன செஞ்சிருப்பாங்க, மனைவியுடைய வாழ்க்கையை தண்ட வாழ்க்கையா நினைச்சு அர்ப்பணம் செஞ்சு என்ன செஞ்சிருப்பாங்க, அவளை உருவாக்கி இருப்பான். இது வந்து வெறும் திருமண வாழ்க்கை இல்ல. இது வந்து வெறும் திருமண வாழ்க்கை இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருந்த வாழ்க்கை மாதிரி ஒரு வாழ்க்கை, என்ன துணை தாண்டிய வாழ்க்கை. இப்படி வாழ்க்கையோடு வாழ்ந்துட்டு எல்லா சந்தர்ப்பமும் அமைஞ்ச பின்னால துரோகம் செய்தால் அது எவ்வளவு பெரிய துரோகம். எப்படி சொத்தை எடுத்து எல்லாம் முன்னேறிட்டு வெளிநாட்டுக்கு ஓடிடுறது, அதுக்கப்புறம் அங்க ஒரு போனும் இல்லை, ஒரு செய்தியும் இல்லை, எதுவும் இல்லை. கேள்விப்படும் என்ன, வேற என்னமோ கல்யாணம் முடிச்சு வாழ்ந்துட்டிருக்கிறான், வேற எங்கேயோ கல்யாணம் முடிச்சுட்டு வாழ்ந்துக்கிறான். யார் இல்லை, மனைவியோட எந்த தொடர்பும் இல்லை,
மனைவிட சொத்துக்கு எந்த விளக்கமும் இல்லை, அவங்க உருவாக்கினதுக்கு எந்த இதுவும் இல்லை. சிம்பிளா முடிச்சுட்டு இருந்துட்டான். கேட்டா என்ன சொல்றான்னா, அவ வந்து ஒரு குவாலிட்டி இல்லாத மனைவி. குவாலிட்டி இல்லாத ஒரு மனைவி என்ன சொத்தை தூக்கிட்டு ஓடலாமா? அப்ப நீ நல்ல குவாலிட்டி அது. நீ சொல்றத பார்த்தா யாராவது மோசமா இருந்தா எல்லாத்தையும் அடிச்சு பிச்சு ஓடினா நல்ல பண்பு மாதிரி என்ன செய்யுது காட்டுறாய். இப்படி சொல்றவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. அங்க பிள்ளைகள் கண்ணீரும் கவலையுமாக வாழக்கூடிய இதுக்கு பேர் திருமண முடிவல்ல. திருமண முடிவுன்னு நான் சொன்ன மாதிரி இருந்திருக்கணும். என்ன அவர்களோட கடமை அவர் செஞ்சிருப்பாரு, இவரோட கடமை அவர் செஞ்சிருப்பாரு. இதுக்கிடையில பெரிய உறவு, பெரிய தியாகம், அங்கிருந்து சொத்து இங்க வந்து, இங்கிருந்து சொத்து அங்க வந்து, பெரிய ஒரு பரஸ்பரம் நடந்தாலும் என்னது நடந்திருக்காது. சீதனம் என்று வாங்கி ஊட்டையே அழிச்சிருப்பான் உனக்காக வேண்டி. எல்லாத்தையும் எடுத்துட்டு இவர் ஓடிடுறது. எதாவது இவர பேர்ல எழுதி வைக்கலாம், நிலத்தை எழுதி வைக்கலாம், வாகனத்தை எழுதி வைக்கலாம், மனைவிட பேர்ல எல்லாத்தையுமே எழுதி வைப்பான். நகையை சுருட்டிட்டு ஓடினாண்டா எப்படி இருக்கும்? எடுத்துட்டு அவ பொருத்தம் இல்லாதவ அப்படி என்ன சொல்லி என்ன சொல்றது. கணவன் விஷயத்திலையும் அப்படி என்ன செய்யுது நடக்கிறது என்ன செய்யணும் பார்க்கிறோம். இதெல்லாம் என்ன நம்பிக்கை துரோகம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமையில் இதெல்லாம் சாதாரண ஒரு முடிவாக என்ன செய்யாது வந்து நிற்காது. இதெல்லாம் சாதாரணமாக நினைச்சிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். சொத்தில் இழைக்கப்படுகின்ற அநியாயம் நாளை மறுமையில் ஒரு சாதாரண அநியாயமாக இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, முஜாஹிதுகளுடைய மனைவிகள், அதாவது ஜிஹாதில் போய் இஸ்லாத்துக்காக போராடி கொண்டிருக்கக்கூடியவருடைய மனைவிமார்கள் வீட்டில் தனியேறிப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த முஜாஹிதுகளுக்கு எதிராக துரோகம் யாராவது செய்தால் நாளை மறுமையில் அல்லாஹு தாலா சொல்வான், இவரது அமல்களிலிருந்து உனக்கு என்னெல்லாம் எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்துரு, உனக்கு எது விருப்பம் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எதையாவது ஒன்றை அவர் விட்டு வைப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்க. மறுமையுடைய நாளில் எதையாவது ஒன்று அவர் விட்டு வைப்பான்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். ஏன் கேட்டாங்க? நாளை மறுமை என்பது ஒரு பாதிப்புக்குரிய ஒரு இடம். அந்த இடத்துல எந்த யாருடைய அமல் கிடைச்சாலும் நம்ம என்ன செய்வோம் ஏற்றுக்கொள்கின்ற நிலையில தான் அங்க இருப்போம். இப்ப துரோகம் என்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க அந்த இடத்துல சொல்லி காட்டுகிறார்கள் எவ்வளவு மோசடியான ஒரு விஷயம் என்பதை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, கணவன் மனைவிக்கு இடையில வாழுகிற நேரத்தில் கணவனுக்கென்று சில கடமைகள் உண்டு, அதை மாதிரி வாழ்ந்துட்டு போகுது. மனைவிக்கு சில கடமை கொண்டு அதை மாதிரி வாழ்ந்துட்டு போகுது. இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு கிரிவெண்டு வந்தா கூட பேச்சுவார்த்தைகளோடு முறையாக இஸ்லாம் சொல்கின்ற அமைப்பில் என்ன செஞ்சிடலாம், பிரிஞ்சிடலாம். ஆனா நீரு நானும் ஒன்று தான், நம்ம ரெண்டும் சொர்க்கம் வரைக்கும் நம்ம பயணம் தான் என்றெல்லாம் சொல்லிட்டு சொத்தையெல்லாம் எடுத்துட்டு பாஞ்சிட்டு விளங்கிட்டான். இது வாழ்க்கையா? இதுக்கு பேர் இஸ்லாத்துல தலாக் உண்டு. இஸ்லாத்துல தலாக் உண்டு. நீ தலாக் சொல்ற மாதிரியா வாழ்ந்த? இஸ்லாத்துல தலாக் உண்டு உண்மை. இஸ்லாத்துல தலாக் உண்டுன்னா எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இஸ்லாம் பெண் ஹுல்ஆ கேட்கலாம். கேட்கிற நேரத்தில் ஒரு நிபந்தனை வைக்குது. என்ன? அவர் தந்த மகரெல்லாம் என்ன செஞ்சிடணும், நீ திருப்பி கொடுத்துடணும். ஏன் வச்சுது? அது சந்தர்ப்பமாக இதை யாரும் பயன்படுத்தக்கூடாதுனால தான். ஆணுக்கு என்ன சொல்லுதுன்னா, நீ கொடுத்த மகரெல்லாம் எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஆணுக்கு அந்த பெண்ணுக்கு கொடுத்திருந்தா அதுல நீ எதுவும் எடுக்கக்கூடாது, நீ விவாகரத்து பண்ணினேடா. அந்த பெண்ணு விவாகரத்து கேட்டா நீ மகரை கொடுத்துட்டு தான் என்ன செய்யணும், விவாகரத்து. பாருங்க, ஒரே விஷயம் மகர் தான், ஆண் எடுக்க கூடாது விவாகரத்து பண்ணா. பெண்ணுக்கு விவாகரத்து கேட்டால் ஆண் என்ன செய்யணும், அதை எடுக்கணும். என்ன காரணம்? சொத்து பறிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக ஹுல்ஆவை என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. கல்யாணம் முடிக்கிறது, ஒரு ஏக்கர் காணி எழுதி கட்டுறது மகர் என்ற பேர்ல, அதுக்கு பிறகு என்னது, நான் ஹுல்லா கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தா இது சம்பாதிக்கிற ரூட்டா என்ன செஞ்சிடும், மாறிடும் என்பதனால இஸ்லாம் அதுக்குரிய வாசல் என்ன செய்யுது, மூடுது. அப்ப இஸ்லாம் அதுல இவ்வளவு பெரிய துரோகங்களை தடுக்குது, தடுத்த அமைப்புல வச்சிருக்கு. புரிஞ்சு கொள்றோமா? இல்லை. இதனால் அன்புள்ள எப்பொழுதும் இஸ்லாமிய வாழ்க்கை வாழ்ந்துட்டா, கணவனுக்குரிய கடமை என்ன, மனைவிக்கு கடமை என்ன, இஸ்லாமிய வாழ்க்கை வாழ்ந்துட்டா இந்த பிரச்சனை வராது. ஆனா அப்படி வாழ்றது இல்லை, அப்படி என்ன செய்யறது இல்லை, வாழ்றது இல்லை என்பதனாலதான் இவ்வளவு துரோகங்களை சமுதாயத்தை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர், நான் சொல்ற விஷயம் ஒன்று ரெண்டு அல்ல, நிறைய விஷயங்கள். இதை விட கேவலமான துரோகங்கள்லாம் இருக்குது. மனைவிய தான் உழைப்பு கஷ்டத்தெல்லாம் சொல்லி வெக்கங்கெட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. உழைப்பு கஷ்டமெல்லாம் சொல்லி இப்போ சரி நம்ம நிலைமை பார்த்தியா, நீனும் ஒரு வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சேன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் என்ன செய்ய, மனைவி வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிடுறது. இவர் அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டு அவரோட தங்கச்சியோட திருமணம் நடக்கல. சமுதாயத்தில் திருமணம் செஞ்சு வாழ்ந்துட்டு அவ அனுப்புற பணத்தை இவளுக்கும் செலவழிச்சுக்கு அவனுக்கும் செலவழிச்சு வாழ்ந்துட்டு. இதை விட ஒரு கேவலமும் இதை விட ஒரு துரோகம் உலகத்தில் இருக்குமா? வாழ்ந்து கண்டிருக்கிறான். கடைசியில வந்த மனைவி வீட்டுக்கு வந்து பார்த்தா கேள்விப்பட்டு வீட்டுக்கு வந்து இறங்குறா. என்னடா செய்யறது, இப்ப என்ன செய்யறது? இருக்கிற வாழ்க்கையோட சேர்ந்து என்ன பார்க்கப்பட்டில்லாதனால தானே வெளியே போனது. இருக்கிற வாழ்க்கையோட சேர்ந்து துரோக வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய சில கேவலமான வாழ்க்கையை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இதை பொறுத்த வரைக்கும் அந்த மனைவி செய்யறது தவறா இல்லையா என்பதெல்லாம் இரண்டாவது. ஆனா இவர் செஞ்ச துரோகம் இருக்குது, இஸ்லாத்துக்கும் விரோதமான ஒரு துரோகம். அதாவது ஒருவன் தவறு
ஒருவரை முடித்திருக்கிற நேரத்தில் தங்கச்சியை முடிக்கிற தவறா இல்லையான்றது ஹராம் ஹலாலோட முடிஞ்சிரும். இறைவனுக்கு அவனுக்குள்ள சம்பந்தப்பட்டது. இது எப்ப துரோகமா மாறுதுண்டா, வேலை என்ற பேர்ல வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு செய்யற வேலையா என்ன செய்யுது, துரோகமாக மாறுவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது சமுதாயத்தில் நிறைய என்ன செய்கிறது நடக்குது. சில பெண்கள் பைத்தியகாரிகளாக மாறி இருக்கிறார்கள். சில பெண்கள் தற்கொலை செய்ய முடியாது, ஏன்னா தன்னை கணவன் வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாம் முடிஞ்சுது என்ற நேரத்தில் பைத்தியகாரிகளாக மாறி நம்மளோட கண் முன்னால் காணக்கூடிய எத்தனை காட்சிகள் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கும். அவன் இன்னொன்று முடிச்சு வாழ்ந்து கண்டிக்கிறான், அவன் இன்னொன்று முடிச்சு வாழ்ந்து கண்டிக்கிறான். இதெல்லாம் வாழ்க்கையா? இதெல்லாம் சாதாரணமான திருமணம் தலாக் கண்ட வட்டத்தோடு என்ன செய்யாது, இது வராது. அது இறைவன், இது வந்து துரோகம். இப்படி நடந்தா என்ன, அது துரோகம் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். இது ஒரு பகுதி. இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, துரோகங்கள் இன்னொரு பகுதி என்ன தெரியுமா? சிலரை நம்பி சிலருடைய முன்னேற்றங்கள் அடகு வைக்கப்பட்டிருக்கும். சிலரை நம்பி சிலருடைய முன்னேற்றங்கள் அடகு வைக்கப்பட்டிருக்கும். அவைகள் எல்லாத்தையும் கடைசி நிமிஷத்தில் எல்லாத்தையும் ஒட்டச்சு தூக்கி போட்டுருவான். கடைசி நிமிடத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவான். இது வந்து நிறைய விஷயம் நடக்கும். சும்மா ஒரு வாக்கொண்டு அழிச்சு விடுறது, நீங்கள் தைரியமாக இறங்குங்கன்றது. தொழிலையோ ஒரு படிப்புலையோ சரி வாக்களிச்சிட்டார், நல்ல நம்பிக்கையான ஆள், அவர்கிட்ட எல்லாம் ஓகே, இவர் இறங்குறார். இறங்கி அவரோட சொத்தை விற்று அதை செஞ்சு பிஸ்னஸுக்கெல்லாம் எல்லாம் போட்டுட்டு அந்த நாளில் போய் இறங்குவார். அது சொன்ன மாதிரி அது அப்போ சொன்னது தான் இப்போ நம்மளுக்கு ஒரு சரிப்பட்டு வார மாதிரி இல்லைன்னு சிம்பிளாக என்ன செஞ்சிருவாங்க, முடிச்சிருவாங்க. முடிச்சா இவன் நிற்கிற இடம் இருக்குதானே, இந்த இடம் வந்து அவன் ஏற்கனவே இருந்ததை விட என்னது மிக கேவலமான ஒரு இடம், மிக பணிந்த ஒரு இடத்துல நின்றுட்டிருக்கான். வீடை வித்திருப்பான், கணக்கிட்டா சொத்துக்கெல்லாம் வித்து இறமிக்கிப்பான். ஒரு ஏதாவது ஒன்றில் போட்டு முன்னேறணும். அவர் சொன்ன வாக்கை நம்பி உன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது மிக மோசமான பாவங்களில் ஒன்றுதான் அன் துஹத்திஸ அஹாக, உன் சகோதரனோடு நீ பேசுவது, வஹுவ லக முஸத்திக் வ அன்த லஹு காதிப், வஹுவ லக முஸத்திக் வ அன்த லஹு காதிப், அவன் உன்னை உண்மைப்படுத்திக் கொண்டிருக்கிற நிலையில் நீ பொய்யனாக இருப்பது மிகப்பெரிய மோசடியில உண்டு. ஏன், அவனே உண்மை, நீ பேசுறதெல்லாம் உண்மையை நினைச்சு நம்பிக்கை நிற்கிறான். ஆனா நீ என்ன செய்றாய், பொய்ய தைரியமா பேசுற. இதுல இன்னொரு பகுதியும் உண்டு. அதாவது இன்றைக்கு இந்த அமானிதத்தை யாருமே கணக்கெடுக்கிறது இல்லை. பெரிய பெரிய மேட்டர்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக பேசிக்கிட்டு ஒருத்த வந்து கேட்கிறான், நமக்கு வந்து ஹார்ட்ல ஒரு பிரச்சனை இருக்கு, அப்படியா, அது நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா அப்படியே தட்ட தட்ட தடன்னு ஒரு 10 கைரை கொடுத்துட்றான். பேப்பர்ல வாய்ச்சது, இன்டர்நெட்ல வந்தது, ஃபேஸ்புக்ல வந்ததெல்லாம் கொடுத்துட்றான். ஆனா உங்களுடைய அறிவையும் உங்களோட தரத்தை வச்சு அவன் என்ன நினைக்கிறான்டா, நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு நினைக்கிறான். நாளைக்கு அவனோட வாழ்க்கையை அழிக்கக்கூடிய சப்ஜெக்ட் அதை என்ன செய்யுது, மாறுது. மிகப்பெரிய துரோகம் இது. என்னது மிகப்பெரிய துரோகம்? ஜஹல். அதாவது அறியாமை மூலம் ஒரு சமுதாயத்தை என்ன செய்யறது. அல் முஸ்தஷார முஅ்தமன், ஆலோசனை கேட்கப்படுகின்றவர் அமானிதம் ஒப்படைக்கப்பட்டவர். நாங்கள் சொல்லலாம், ஆலோசனை கேட்கப்படுகின்றவர் அமானிதம் உனக்கு துறையாது, உண்ட தகசுதா, உண்ட குடும்பத்துக்கு நீ இதை அப்ளை பண்ணுவியா, இப்படி பிரச்சனை வந்தா உன்ன மனைவிக்கு உண்ட பிள்ளைங்க அதை அப்ளை பண்ணுவியா, இந்த பேப்பர்ல வந்ததை வச்சு தான் நீ செயல்படுவியா, வேற ஏதாவது செய்வியா? அப்ப அதை இன்னொருத்தருக்கு நீ சொல்லி கண்டிக்கிற அவன் பெரிய ஆலோசனை நினைச்சு போறான். சின்ன விஷயம் மாதிரி பேசிடுறது. உண்ட தகசுசா, அது உண்ட துறையா? சாதாரணமா நம்ம ஒரு விஷயத்துக்கு பேசிட்டு வேற ஒருத்த ஆலோசனை உன்ட்ட கேட்கிறான். கேட்கிற நேரத்தில் எல்லாருக்கு முந்தி நம்ம ஒரு தீர்ப்பை சொல்லி அவன் அதை நம்பி அவனோட வாழ்க்கை கெட்டு போகுமாக இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஒரு சஹாபி அவர் தலை வெடிச்சு ரத்தம் வந்துட்டு, அப்போ அவரை வந்து என்ன செய்யறாங்க, இப்போ அவர் கடமையான குளிப்பிடிக்கிறார், நான் இப்போ என்ன செய்யறேன்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. ஒரு சாப்பிட்டு குளிச்சு தான் நானும் வேறு வழி இல்லைன்ட்டாங்க. அவர் குளிச்சிட்டார். குளிச்சா என்ன, தலையில் வெடிப்பட அவர் மவுத் ஆகிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது கத்தல் தும் சாஹிபக்கும், தோழரை கொன்று விட்டீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமா ஷிஃபா உல் ஐ அஸ்ஸுஆல், அதாவது அறியாமைக்குரிய மருந்து வந்து கேட்கிறது. இப்படி ஒரு வேலையை நீங்க என்ன செஞ்சிட்டீங்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்தல் தும் கொன்று விட்டீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதை பார்க்கிறோம். உண்மையிலேயே அவர்கள் தவறு தான் விட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் கொலையோட என்ன செஞ்சாங்க, அதை சம்பந்தப்படுத்தின. ஏன் கேட்கல, விளக்கம் கேட்கல, ஒரு மரணத்துக்கான ஒரு நிலைமை என்ன செஞ்சது ஆகுவதை பார்க்கிறோம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. நினைச்ச மாதிரி வாயில வாரத்தை என்ன செய்யறது, சொல்லி விடுறது. இதே மாதிரி ஒரு பகுதி தான் இந்த வாக்குகள். வாக்குகளை நம்பி எத்தனையோ பேர் பிள்ளைகளை கொண்டு போய் என்ன செய்வாங்க தெரியுமா, உங்களோட பிள்ளைய நீங்க வைத்தியத்துறையில் படிக்க வைங்க, சமுதாயத்துக்கு டாக்டர்ஸ் மார்த்தைய வேண்டி இறக்கி விட்டுருவாங்க. வழங்கிட்டா அவர் வந்து ஒரு மாய வீட்டை கிட்ட வித்து ஒரு 10 லட்சம் ரெடி பண்ணிருப்பாரு. ஏதாவது இன்னொரு 15 உண்டு. நீ என்ன சொல்லணும், எனக்கு அந்த அளவுக்கான வசதி இல்லை, அல்லாஹ் அவனைய குற்றமே பிடிக்க மாட்டான், அந்த அளவுக்கான வசதி இல்லை, நீங்க பார்த்து என்ன செய்யுங்க, ஒரு முயற்சி எடுங்கன்னு சொல்லலாம், ஒரு ஆர்வம் ஊட்டலாம். ஒன்னும் யோசிக்காதீங்கன்றது, ஒன்னும் யோசிக்காதீங்கன்னு அவனுக்கு யோசிக்கிறதுக்கு மாதிரி எதுவும் இல்லைன்னா பரவாயில்ல.
ஒன்றும் யோசிக்காதீங்கன்னு நடக்கடலில் இறக்கி விட்டுட்டு இன்னமும் ஒன்றும் யோசிக்காத எப்படிடா நான் யோசிக்காமிக்கிறது? ஒன்றும் யோசிக்காதீங்க இறங்கி ஊட்ட வித்து அதை வித்து நடுவில் நம்மளோட சிச்சுவேஷன் மிச்சம் மோசமாகிக்குது அப்படின்னு இடையில கைவிட்டால் அவனுடைய லைஃப், அவன் புள்ள வந்து வைத்தியத்துறையில் படிக்கிறது ரெண்டாவது, அவனோட லைஃப் பிடிக்கும். அவனோட சொந்த வீடு திருப்பி என்ன செய்யாது, அவனுக்கு வர முடியாத ஒரு நிலைமை இருக்கு. இப்படி துரோகம் இந்த சமுதாயத்தில் நடக்கலையா? எடுத்து சும்மா ஒரு வசனத்துக்கு போட்டுவிடுறது, அல்லது எல்லாருக்கும் முன்கால கேட்கறதுக்கான ஒரு வாக்கை அடிச்சு விடுறது. திடீர்னு ஏதாவது பப்ளிக்கான ஒரு நிகழ்ச்சி வச்சா வாக்கை பார்க்கணுமே, நினைக்கிட்டா ரெடி ஆகிக்கிறேன் அதுக்கெல்லாம் வாக்கெல்லாம் அடிச்சு விடுறது. தனியாக போனோன்னே எங்களுக்கு ஒரு வேலை இல்லையான்னு கேட்குறது. விளங்கிட்டா எவ்வளோ பிரச்சனை நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம், இதுக்காக இப்போ வேலை நான் புறவு விசாரிச்சு பார்த்தேன்னு அதில் ஒரு பொய்யை வேறு என்ன செய்ய சொல்லிக்கிறேன். இஸ்லாம் வந்து என்ற அளவுக்கும் வாக்கு அளிக்காமல் இருக்கு. விளங்கிட்டா துரோகங்கள் நம்ம செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. இல்லையா உடனே எக்ஸ்கியூஸ் கேட்டுருங்க, அது ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுருங்க. இந்த மாதிரி ஏதாவது என்ன செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ப வைத்து எத்தனையோ பேருடைய கழுத்தறுக்கக்கூடியவர்களை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இஸ்லாமிய வரலாறும் கூட, கடைசியாக சொல்லி முடித்துக்கொள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாறும் கூட ஒருவருடைய துரோகம் போதும் ஒரு மனிதனுடைய டோட்டல் லைஃபும் அட்டிப்பட்டு சுக்குநூறாகுவதற்கு. ஒரு சின்ன துரோகம் போதும், நமக்கு தெரியாது, ஒரு சின்ன துரோகம் போதும் ஒரு குடும்ப வாழ்க்கை நாசமாகுவதற்கு, ஒருவருடைய மான மரியாதை ஸ்பாயில் ஆகுவதற்கு ஒருவருடைய துரோகம் போகும். எத்தனையோ பேர் நம்பி சாதாரணமாக பேசியிருப்பாங்க, அந்த வார்த்தையை அப்படியே மோடிஃபை பண்ணி வேற மாதிரி கொண்டு போய் என்ன செய்வாங்க, சேர்ப்பாங்க. கடைசியில் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் அவரோட நெருக்கமாக பழகினவர் தானே, அப்ப இவர் சொல்றது உண்மைதான், இவர் சொல்றது உண்மைதான் மக்கள் உண்மைப்படுத்துறாங்க. கடைசியில் இவருடைய நிலை என்ன தெரியுமா, அதை விளங்கப்படுத்த வழி இல்லாம தடுமாறிக்கிட்டு இருப்பார். நான் அப்படி சொல்லலை, அவர் தான் சொல்றாரு, எப்படி நீங்க சொல்லலைன்னு சொல்லுவீங்கன்னா இவர் நிலைமை என்ன, எதுவுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கான துரோகங்கள் உருவாக்கிறாங்க. இஸ்லாமிய வரலாற்றில் ஏற்பட்ட பிரிவுகளுக்கெல்லாம் என்ன, அதாவது ஒத்தனுடைய அப்துல்லா இப்னு சபா என்ற ஒருவனுடைய துரோகத்தை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் காலத்துல முனாஃபிக்களோடு ஏற்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு உபை இப்னு சலூல் ஒத்தனுடைய துரோகத்தை என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலைக்கு பின்கால ஒரே ஒருத்தனுடைய துரோகம் அபூ லுஅலுஅ ஃபைரூஸ் இப்னு முல்ஜிமுடைய துரோகத்தை என்ன செய்யறோம் பார்க்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்கால இருக்கிறதெல்லாம் என்ன, அப்துல்லா இப்னு சபூடைய துரோகத்தை பார்க்கிறோம். ஏன் அப்பாசிய கிலாஃபத் அல் முஸ்தஅசிம் பில்லாஹ் முஹம்மது தாஹிர், அதாவது அப்பாசிய கிலாஃபத்துடைய டோட்டல் வீழ்ச்சி அடைந்து லட்ச மக்கள் கொலை செய்யப்படுவதற்கு ஒரே ஒருவருடைய துரோகம் காரணம் இப்னுல் அல்கமி என்ற அமைச்சர் தான். இப்னுல் அல்கமி என்ற அமைச்சர் தான் டோட்டல் சமுதாயமும் கீழே போய் விழுவதற்கு காரணமாச்சு. ஒருத்தருடைய துரோகம் எவ்வளவு பெரிய மோசடி, அந்த டோட்டல் சமுதாயம் கீழே விழுந்து கடைசியில ஹலீஃபா கொண்டு வரப்பட்டு வெட்டப்பட்டார். அப்படி நிலைமைக்கு கொண்டு வந்தான். ஆனா அதை செஞ்ச ஹோலாக்கம், அதை செஞ்ச இப்னுல் அல்கமியா அலட்சியாக்காரன் அலட்சி ஹோலாக்கா என்ன சொன்னான் தெரியுமா, இவர சப்போர்ட்டா இருந்தது, டோட்டல் துரோகத்துக்கு சப்போர்ட்டா இருந்தவர் யாரு, இந்த இப்னுல் அல்கமி என்ற ஷியா. அவருக்கு அழைச்சி யாரு ஹோலாக்கா என்ன சொன்னா தெரியுமா, அவன் தான் அழிச்சது, சிங்கிஸ்கானுடைய மகன். அவன் சொல்றான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் இவர் அமைச்சர் பதவி எதிர்பார்க்கிறார் யார்கிட்ட, ஹோலாக்காட்ட. எல்லாம் முடிச்சாச்சு, சொந்த தலைவனுக்கு துரோகம் செஞ்ச நீ, கடைசி சொன்னான் சொந்த தலைவனுக்கு துரோகம் செஞ்ச உனக்கு நான் என்ன பதவி தரது, உனக்குரிய ஒரே முடிவு மரண தண்டனை தானே, மரண தண்டனை கொடுத்தான். துரோகத்துடைய இறுதி நிலை. ஏன்னா தாத்தாரியர்கள் புத்தியோடு இருந்தான். தாத்தாரியர்கள் கிறிஸ்தவன் கடிதம் எழுதுறான், முஸ்லிம்கள் அடிக்க நான் உதவி செய்யறோம், ஒன்னே ஜேத்தா அடிப்பேன். அவனுக்கு கடிதம் என்ன, துரோகம் நம்ம நேரம் அடிச்சுட்டு போறதுதான். விளங்கிட்டா, இந்த மாதிரி ஒரு குரூப் அவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் நேர்வழியை கொடுத்து விட்டான். அல்லாஹ் தஆலா நாளை முகலாயர்களாக மாறினது யாரு, இதனால பரக்கத் கான் என்று சொல்லக்கூடிய நல்லவர்கள் உருவாகினது, எல்லாவற்றுக்கு மேல நேர போனது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, துரோகம் தான் வரலாற்று. அப்துல் ஹமீத் உஸ்மானிய ஹலீஃபா கடைசி கால பகுதியில் அவரை வந்து எல்லா வகையிலையும் அசைச்சு பார்த்தாங்க. பலஸ்தீனுக்கு கொண்டு போய் 1990களில் 1900களில் யாரை கொண்டு போய் சேர்க்க, பலஸ்தீனுக்கு கொண்டு போய் முஹாஜிர்களாக இந்த யூதர்களை சேர்ப்பதற்கு எல்லாமெல்லாம் செஞ்சு பார்த்தார். அவர் என்ன சொன்னாருன்னா, இஸ்லாமிய ஹிலாஃபத் வீழ்ச்சி அடைந்த பின்னால் நீங்க யூதர்களை தாராளமாக கொண்டு போய் என்ன செய்யுங்க, வச்சுக்கங்க. அம்மா அன ஹை ஃபலா, நான் உயிரோடு இருக்கிற நேரத்தில் இது என்ன செய்யாது, நடக்காது என்று கடிதம் எழுதினார். துரோகம் இழைக்க நினைச்சிருந்திருக்க டோட்டலாக என்ன செஞ்சிருக்கும், டோட்டல் பலஸ்தீனும் என்ன செஞ்சிருக்க அந்த மக்களுடைய கையில போய் அநியாயமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் அப்துல் ஹமீத் தானி செஞ்ச அந்த வஃபா, அந்த நேர்மை, வாய்மை அந்த சமுதாயத்தை என்ன செஞ்சது, காப்பாற்றியதை பார்க்கிறோம். அதனால உஸ்மானிய கலாபத்துடைய மிகப்பெரிய சிறப்பம்சமே என்ன தெரியுமா, வஃபா, இந்த சமுதாயத்துக்கு அவர்கள் செய்த வாய்மை. உஸ்மானிய கலாபத்தில் பல விஷயங்கள் இருக்குது, ஆனால் ஒரு நாள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை என்ன செய்யல, அவர்கள் தாரை வாக்கல.
போய் தாரை வாய்க்கல. பிழைகள் நிறைய இருந்தன, ஆனால் தாரை வார்க்கவில்லை. கிறிஸ்தவர்களுக்கோ தாத்தாரியர்களுக்கோ வேறு வேறு யாருக்குமே என்ன செய்யல, அவர்கள் தாராய் வாய்க்காத ஒரு சமுதாயமாக இருந்தார்கள். ஆனால் இன்றைய டோட்டல் இஸ்லாமிய சமுதாயத்துடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம் சொல்லுங்க? துரோகம். ஒரு அமைச்சரை நம்பேல் மாதிரி இருக்குதா, ஒரு சாதாரண ஒரு மந்திரியை நம்பேல் மாதிரி இருக்குதா, ஒரு ஆட்சியாளர் நம்பேல் மாதிரி இருக்குதா? துரோகத்துக்கு மேலே நம்பிக்கை மோசடிக்கு மேலே நடந்து கொண்டிருப்பது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டு அதற்கு மோசடி செய்த நிலையில் மறுமையில் வருவான் என்றால் அவனுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான்னு சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இயன்ற அளவுக்கு நமக்கு பிடிக்கலையா ஒதுங்கிக் கொள்ளணும், பிடிக்கலையா ஒதுங்கிக் கொள்ளணும். துரோகம் என்ற ஒரு மோசமான வடிவத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, என்றைக்கும் நம்ம உருவாக்கிட. பிடிக்கலையா நம்ம ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். ஒதுங்கிக் கொள்கின்ற ஒரு பண்பாட்டை தான் நம்ம என்ன செய்யணும், உருவாக்கி கொள்ள வேண்டும். தவிர துரோகம் செய்து பழி வாங்கி எதிரியான பின்னாலும் கூட அவனுடைய வீழ்ச்சியை என்ன செய்யக்கூடாது, மகிழ்ச்சி அடைச்சு சந்தோஷம் அடைகின்ற ஒரு சமுதாயமாக நாங்கள் இருக்கக்கூடாது. அது நல்ல உயர்ந்த குணங்களையும் ஆளுமையும் சிறந்த ஒரு வாழ்க்கையும் என்ன செய்யும், எங்களுக்கு மத்தியிலே வளர்க்கும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட சிறந்த குணத்தை எம் அனைவருக்கும் வரல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.